அவங்க வந்து இந்த சங்கத்தை கலைக்கிறதுக்கு உள்ளே எடுத்த முயற்சிகள் என்பது முதலில் வந்து ஒவ்வொரு ஒர்க்கராக 1-to-1 வந்து கவுன்சிலிங் பண்ணாங்க. அப்புறம் குரூப்பாக கவுன்சிலிங் பண்ணாங்க. அதுக்கப்புறம் லீடர்ஷிப்பை கூப்பிட்டு மிரட்டினாங்க. குடும்பங்களில் போய் மிரட்டினாங்க. வீடுகளில் போய் பேசினாங்க. இவங்களுக்கு கிடைக்க வேண்டிய குடும்பத்தாருக்கான பல மருத்துவ காப்பீடு திட்டங்கள் கிடைக்காதுன்னு நாங்கள் அறிவித்தாங்க. மேலும் வந்து இதெல்லாம் மீறி நீங்கள் பண்ணீங்கன்னு சொன்னால் உங்களுடைய சங்க தலைவர்கள் நாங்கள் விலை பேசிக்கணும்னு சொன்னாங்க. ஒரு கட்டத்தில் அவங்க பயன்படுத்திய வார்த்தை எங்கள் சங்க நிர்வாகிகளும் ஆம்ஸ்டாங்கை போல் நாங்கள் உங்களை போட்டு தள்ளி விடுவோம் தலைவரை அப்படிங்கிறதெல்லாம் கூட அவங்க பயன்படுத்தினாங்க. இந்த பின்னணியை தான் வந்து நாங்கள் வந்து வேறு வழி இல்லாமல் ஸ்ட்ரைக் நோட்டீஸ் கொடுக்கறது முடிவெடுத்தோம். ஏன்னா வன்முறையை தவிர்க்கணும்னா ஸ்ட்ரைக் நோட்டீஸ் கொடுத்து ஸ்ட்ரைக்கின் மூலமாக தான் இதை எதிர்கொள்ளணும். ஸ்ட்ரைக்னா வெளியே வந்துடலாம் அப்படின்ட்டு. ஏன்னா உள்ளே இருக்க முடியாதுன்னு ஆகி போச்சு. உள்ள வன்முறை இருந்தால் வரும். அப்போ எங்களுக்கும் நிர்வாகத்துக்கும் எங்களுக்கும் எந்த ரகமான ஒரு வைலன்ஸாக மாற்றி அவங்க பிளான் பண்ணிட்டாங்க. செப்டம்பர் 9 அன்று நாங்கள் வேலைக்கு போகிறதுக்கு முடிவெடுத்தோம். ஸ்ட்ரைக்கோட முதல் கண்டிஷன் எப்பவுமே என்னன்னா ஃபர்ஸ்ட் கண்டிஷன் வந்து அசம்பிள் பாயிண்ட் ரொம்ப முக்கியம். ஒரு தொழிலாளிகள் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபடுறாங்க. அங்கே கூடுவதற்கான இடம் இல்லை என்றால் அந்த வேலை நிறுத்தம் 3 நாட்களுக்கு மேல் நீடிக்காது. ஆக அசம்பிள் பாயிண்ட்டுங்கிறது 2 இடம் தான் கிடைக்கும். ஒன்று ஃபேக்ட்ரிக்கு உள்ளே நடந்தால் அது உள்ளிருப்பு ஸ்ட்ரைக். ஆனால் சமீப காலத்தில் உள்ளிருப்பு ஸ்ட்ரைக்கை வந்து வன்முறையாக மாற்றி அது வந்து தொழிலாளிகள் வன்முறையில் ஈடுபட்டார்கள் என்கிற முறையில் அவங்க வந்து பண்ணுறாங்கன்றதுனால இங்கே அந்த வாய்ப்பு இருந்ததுனால நாங்கள் உள்ளிருப்பு ஸ்ட்ரைக் பண்ணலாம். அப்போ உள்ள அசம்பிள் பாயிண்ட் இல்லை. வெளியே வந்து அசம்பிள் பாயிண்ட்னா அந்த ஃபேக்ட்ரியை சுற்றி எதிர்ப்புறத்தில் இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட 4 கிலோமீட்டர் வரையிலும் அங்கே இருக்கிற ஷிப்கார்ட், எலக்ட்ரானிக் இண்டஸ்ட்ரி உட்பட அந்த இடத்த வாங்கிட்டாங்க. அங்கே யாரும் கூடாதுட்டாங்க. அதுக்கப்புறம் எல்லாமே தனியார் இடங்கள் தான். எல்லா இடங்களையுமே நாங்கள் கிட்டத்தட்ட 2 நாட்களாக சுற்றின போது எந்த தனியாரும் தரக்கூடாது என்று போலீஸ், கலெக்டர், சாம்சன் நிர்வாகம், வருவாய்த்துறை எல்லாம் தடை பண்ணிட்டாங்க. அரசியல் இயக்கங்கள் உட்பட. அந்த அளவுக்கு வந்து இந்த போராட்டத்தை ஒடுக்குவதற்கு நிர்வாகம் ஒரு பெரும் எல்லா வகையான பன்முக நடவடிக்கைகளை எடுத்தார்கள். அந்த நடவடிக்கைகளை கண்டு உருகுலையாமல் நின்றார்கள் தொழிலாளர்கள். இன்னொரு பக்கம் அரசு நாங்கள் எதிர்பார்த்த மாதிரியே போலீஸை வைத்து மீண்டும் கைது, மீண்டும் அச்சுறுத்தல், வீடுகளுக்கு அச்சுறுத்தல், நேரடியாக பந்தலை சுற்றி போலீஸ் படை, அதே மாதிரி வந்து தீயணைப்பு படை, போலீஸ் தறியடி நடத்தக்கூடிய வஜ்ரா வேன்கள் இவை முழுதும் நடத்தப்பட்டு அச்சுறுத்தப்பட்டன. இவையெல்லாம் மீறித்தான் நாங்கள் வந்து அந்த போராட்டத்தை வந்து எதிர்கொண்டோம். அந்த தாக்குதல் என்பது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கட்டமும் பரிணாம வளர்ச்சி அடைந்து கொண்டே இருந்தது. ஒரு கார்ப்பரேட் நிறுவனத்துக்கு எதிராக நாங்கள் போராட்டம் என்றால் அதை அனுமதிக்க மாட்டோம். என்னதான் அரசியல் தோழமை உறவு இருந்தாலும் கூட மூலதனத்திற்கும் தொழிலாளி வர்க்கத்துக்குமான மோதல் என்று வருகிற போது அரசு மூலதனத்தினுடைய ஒரு பிரதிநிதி என்கிற முறையில் அந்த பக்கம்தான் நிற்கும் என்கிற வர்க்க சாய்மானத்தை உறுதியாக நிலைநிறுத்தியது தமிழ்நாடு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசாங்கம். இது ஒரு பக்கம் இருக்கிற போது இன்னொரு பக்கத்தில் வந்து அரசு பகிரங்கமாக இந்த போராட்டத்துக்கு எதிராகவே ஒரு நிலை எடுத்தது. மத்திய அரசாங்கம், மோடி அரசாங்கம் இந்த போராட்டத்தை அடக்க சொல்லி பகிரங்கமாக அவர்கள் அறிவிப்பு கொடுத்தார்கள். அது மட்டுமல்ல, மத்திய அமைச்சரே நேரடியாக பேசினார். எங்களுக்கு கிடைத்திருக்கிற பல தகவல்கள் கேட்டால் அதிர்ச்சியாக இருக்கும். அரசு ஏன் பதிவு நிறுத்தினாங்கன்னா இந்த பதிவை தாமதப்படுத்துவதன் மூலம் ஒரு போட்டி அமைப்பு இந்த காலகட்டத்தில் சாம்சங் தொழிற்சாலைக்குள்ள வந்து நிர்வாகம் உருவாக்கினாங்க. போட்டி அமைப்புக்கு அதை பலப்படுத்தி அதன் மூலமாக பெரும்பான்மை தொழிலாளர் தொழிற்சங்கத்தை அவர்கள் இல்லாமல் ஆக்குவதற்கு அரசு சாம்சங் நிறுவனத்தோடு சேர்ந்து கொண்டு ஒரு மோசமான சதி ஆலோசனையில் ஈடுபட்டது. இது மாதிரி ஒரு மோசமான அப்பட்டமான ஒரு பன்னாட்டு நிறுவனத்துக்கு ஆதரவாக அரசியலமைப்பு சட்டம் கொடுத்திருக்கக்கூடிய 19(1)(c) சங்கம் வைத்துக் கொள்ளக்கூடிய கான்ஸ்டிடியூஷனுக்கு எதிராக அரசு சாம்சங் நிறுவனத்தோடு சேர்ந்து கொண்டு அரசியலமைப்பு சட்டத்தை பலி கொடுப்பதற்கு ஒரு வாதியாக சேர்த்துக்கொள் என்று சொன்னதே வரலாற்றில் திராவிட முன்னேற்ற கழகம் அரசாங்கம் செய்த மிகப்பெரிய ஒரு அரசியல் பிழை. சாம்சங் தொழிற்சாலையில் மே மாதம் வந்து அங்கு சங்கம் அமைப்பதற்காக ஒரு 2 தோழர்கள் வந்தார்கள். அவர்கள் சந்தித்த போது அங்கே இருக்கக்கூடிய வேலை நேரம் அதிகமாக இருக்குது, அதே மாதிரி வந்து உற்பத்தி திணிப்பு அதிகமாக இருக்குது, ஒரு விடுமுறை எங்களால் விரும்பியபடி எடுக்க முடியல, ரொம்ப மன உளைச்சலாக இருக்குது, எங்களுக்கு வந்து ஒரு சங்கம் அமைக்கணும் அப்படின்னு வந்து கேட்டாங்க. மற்ற நிறுவனங்களுக்கும் இந்த நிறுவனங்களுக்கும் எங்களுக்கு என்ன சிரமம் இருந்ததுனாக்கா, பொதுவாக எல்லா தொழிற்சாலைகளும் ஒரு பொருளை தான் உற்பத்தி பண்ணுவாங்க. அதனால் ஒரு நிறுவனம் அந்த ஒரு நிறுவனத்தில் வந்து 500 பேரோ 1000 பேரோ 100 பேரோ இருப்பாங்க. அவங்க வந்து அவங்களுடைய பிரதிநிதியாக தான் வருவாங்க. அந்த 5 பேர் அது வந்து பார்க்குறவங்க ரகசியமாக. அப்படி பார்க்குற போது அங்கே மெஜாரிட்டி தொழிலாளிகளுடைய ஆதரவுக்கான வாய்ப்புகள் இருந்துன்னு சொன்னால் சங்கத்தை வந்து நம்ம முறையாக அமைப்பதற்கான எல்லா விதமான ஆர்கனைசேஷன் ஒர்க்கை நாங்களால் செய்ய முடியும். ஆனால் சாம்சங் வந்து வித்தியாசமானது. அங்கே வந்து ஒரு 5 விதமான கேட்டகரி அந்த ஃபேக்ட்ரி இருக்குது. அதாவது மொத்தம் 1850 தொழிலாளிகள். அதில் வந்து டிவி தனியாக உற்பத்தி பண்ணுறாங்க, வாஷிங் மிஷின் தனியாக உற்பத்தி பண்ணுறாங்க, அதே மாதிரி வந்து உங்களுக்கு வந்து கம்ப்ரஸர் தனியாக இருக்குது, ஏசி தனியாக இருக்குது. இது மாதிரி நிறைய குடும்ப தேவையான பொருட்கள் முழுதும் தனித்தனியாக உற்பத்தி செய்கிற இந்த நிறுவனங்கள் 5 வகையாக பிரிக்கப்பட்டு யாரும் ஒருவரோடு ஒருவரை வந்து பேசிக்கொள்ள முடியாது. ஒவ்வொரு நிறுவனத்துக்குள்ளேயும் வந்து 400 பேர், 500 பேர், 600 பேர், 300 பேர் இருக்காங்க. அப்போ யாராவது வந்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு கம்ப்ரஸர்லேருந்து மட்டும்தான், ஒரு பிளான்ட்லேருந்து தான் வந்தார். இந்த கம்ப்ரஸரில் வேலை செய்கிறோட எண்ணிக்கை மொத்தமே 350 பேருக்குள்ள தான். இப்போ 350 பேரை வச்சு 350 பேருடைய ஆதரவு உங்களுக்கு கிடைக்குமாங்கிறதும் ஒரு கேள்விக்குறி தான். ஏன்னா ரகசியமாக வந்திருக்காங்க. அதனால் வந்து இது உடனடியாக சங்கம் துவக்கன்றதுங்கிறதெல்லாம் சாத்தியம் கிடையாது. இப்போ நாம் வந்து மற்ற இருக்கிற பிளான்ட்டினுடைய தொழிலாளியை நீங்கள் வந்து தொடர்பு கொண்டு வர முடியுமான்னு கேட்டேன்.
அவங்களால வந்து அப்படி ஒரு தொடர்பே எங்களுக்கு யாரும் எனக்கு தெரியாது. எங்கள் கம்பெனிக்குள்ளே, அதாவது என் நிறுவனத்துக்குள்ளே என்னுடைய பிளான்ட்டுக்குள்ளே மட்டும்தான் எனக்கு தெரியும். பக்கத்தினுடைய பிளான்ட்டை நாங்கள் எட்டி கூட பார்க்க முடியாது. யாருன்னு தெரியாதுன்னா பஸ்ஸில் வரும்போதுனா நாங்கள் ஒருத்தர் ஒர்க்கர்ஸ் வந்து பேசிக்கோன்னு சொன்னாங்க. இப்போ இந்த வாய்ப்பை பயன்படுத்தி தான் அவங்களுக்கு சொன்னேன் நான். யார் யாரெல்லாம் வந்து பொதுவாக ஒரு வாரத்துக்கு ஒரு முறை ஹால் மீட்டிங் போடுவாங்க. அதனால் வந்து அவங்ககிட்ட நான் சொன்னேன், நீங்கள் வந்து யார் யாரெல்லாம் அந்த மாதிரி கூட்டங்களில் வந்து ஏதாவது எடக்கு முடக்காக கேள்வி கேட்பாங்க அதிகாரிகளை பார்த்து, அந்த மாதிரி வந்து முரட்டுத்தனமாக கேட்குறவர், வித்தியாசமாக கேட்குறவரெல்லாம் கேட்டுப்போம். ஆமாம், அப்படிலாம் கேட்பாங்க. நாங்கள் அந்த மாதிரி ஆளுங்களாக பார்த்து செலக்ட் பண்ணி அவங்கள முதல்ல கூப்பிடு அப்படின்னு சொன்னேன். அதே மாதிரி வந்து அவங்க வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு மாதம் டைம் எடுத்துக்கினாங்க. இதுக்கடையில் பல சந்திப்புகள் நடந்தது. இப்படி தான் 5 நிறுவனங்களிலிருந்தும் தொழிலாளிகளுடைய குழுக்கள் ஒரு குழுவிலிருந்து பல குழுக்களாக மாற்றப்பட்டு அவர்கள் மூலமாக ஒரு ரகசிய பேரவைக்கு திட்டமிடப்பட்டது. ஏன்னா அந்த பேரவை நடக்குதுன்னு தெரிஞ்சாலே வந்து முன்ன நின்றவங்க யாருன்னு தெரிஞ்சு அவங்கள வந்து உடனடியாக வெளியே அமைச்சிருக்காங்க. அந்த மாதிரி பல பேரை வெளியே அமைச்சிருக்காங்க சாம்சங் நிர்வாகம். அதனால தான் அவசரப்பட வேணாம்னு சொல்லிட்டு அந்த ஏற்பாட்டுக்கான மண்டபங்களையும் நாங்களே பண்ணோம். அப்படி வந்தால் அது ஒரு 1000 பேருக்கு மேலே வருமே. 1000 பேர் கூடக்கூடிய மண்டபம் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் வந்து காஞ்சிபுரத்தில் தான் இருக்குது. அந்த மண்டபங்களில் கூட வந்து நம்ம எதுக்காக ஃபிக்ஸ் பண்ணுறோன்னு ஏற்கனவே போலீஸ் தொடர்ந்து எங்களை ஃபாலோ பண்ணுறாங்க. அதில் எந்த மண்டபத்தை ஃபிக்ஸ் பண்ணாலும் வந்து எந்த கூட்டம், என்னைக்கு தேதி, யார் வந்தது, எவ்வளோ பேர் வர போகிறாங்கிறத போலீஸ் மெல் பண்ணுவாங்க. அதில் வந்து நடைமுறையில் இல்லாத திறக்கப்படாத ஒரு புதிய மண்டபம், ஆனால் இன்னும் கூட திறப்பே நடக்கலை. அந்த மண்டபத்தை தான் நாங்கள் வந்து செலக்ட் பண்ணோம். செலக்ட் பண்ணி அந்த மண்டபத்தில் தான் நாங்கள் கூட்டின போது ஜூன் மாதம் 16ஆம் தேதி அன்று அந்த கூட்டம் நடந்தது. தொழிலாளிகள் கிட்ட வந்து எல்லாருக்கும் வாய் மூலமாக தகவல் சொல்லப்பட்டது. எந்த விதமான வாட்ஸ்அப், சோஷியல் மீடியா பயன்படுத்தப்படலை. இதுக்கிடையில் நிர்வாகத்துக்கும் தெரிஞ்சு நிர்வாகமும் தன்னுடைய ஆட்களை வந்து அனுப்பிச்சிட்டாங்க அந்த மண்டபத்தை. இப்படி தான் வந்து அந்த முதல் பேரவை நடந்தது. ஜூன் 16 நடைபெற்ற அந்த பேரவை கூட்டத்தில் வந்து ஏறக்குறைய 1100க்கும் மேற்பட்டவர்கள் கலந்து கொண்டார்கள். எங்களாலேயே நம்ப முடியல இவ்வளோ பேர் வருவாங்கன்னு. ஆர்கனைஸ் பண்ண எங்களுடைய தொழிலாளிகளுடைய பிரதிநிதிகளாலேயும் நம்ப முடியல. இப்போ வந்தவங்களிலிருந்தே கூட வந்து யார் இவங்களுடைய எல்லாருக்குமான தலைவர்கள் யார் அப்படிங்கிறத ஒரு தேர்வு பண்ணுறதே ஒரு பெரிய சேலஞ்ச். ஏன்னு சொன்னால் எல்லாரும் எனக்கும் தெரியாது. என்ன பொதுவான அறிமுகம் உண்டு முத்துக்குமார்னாக்கா. ஆனால் தலைமை தாங்குகிற தலைவர்கள் யார், நம்பிக்கைக்குரிய தலைமையாக அது இருக்கணும். அப்போ முதல்ல தேர்வு செய்யக்கூடிய தலைமை வந்து ஒரு வேளை வந்து தவறான முறையில் ஊழியர்கள் வந்துட்டாங்கன்னா, அது விலை போயிட்டாங்கனாக்கா அந்த அமைப்பே செதஞ்சு போயிடும் நம்பிக்கை வர்றதுக்கப்புறம். அதுவே அவர்களுக்குள்ளேயே வந்து யார் என்பதை வந்து நீங்களே வந்து கன்சல்ட் பண்ணிட்டு வாங்கன்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் தூரமாக இருந்து அவங்கள வந்து பேச வச்சேன். அவங்களுக்குள்ள பேசினாங்க. அவங்க ஒரு 56 பேரை செலக்ட் பண்ணாங்க. 56 பேரில் வந்து அதில் ஒருத்தர் வந்து பொதுச் செயலராக வருவதற்கும், ஆனால் எல்லாருமா சேர்ந்து வந்து நீங்கள் தலைவராக இருக்கணும் அப்படிங்கிற முறையில் அந்த நம்பிக்கை என்பதை நாங்கள் தரோம். எங்களுக்குள்ள இருக்கிறவங்கள நாங்கள் யாரையும் வந்து ஒருத்தர் இப்போ அறிமுகம் நடந்ததெல்லாம் நம்ப முடியாது என்கிற முறையில் அந்த 56 பேர் கொண்ட ஒரு குழு என்பது அவங்க பெயர் பட்டியலில் கொடுத்தாங்க. அவங்க அத்தனை பேரையும் பேரவை கூட்டத்தில் மேடைக்கு வர சொன்னோம். அந்த கூட்டத்தில் தொழிற்சங்கத்தை பற்றி பொதுவான புரிதல், அறிமுகம், இது குறித்தெல்லாம் நாங்கள் வந்து விளக்கமாக பேசின பிறகு ஒரு நம்பிக்கை கிடைச்சிது. ஏற்கனவே அந்த ஃபேக்ட்ரிக்குள்ள இருக்கக்கூடிய என்னென்ன கம்ப்ளைண்ட்ஸ், எந்தெந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்குது அது முழுதும் ஹைலைட் பண்ணி அந்த தொழிலாளி மத்தியில் விளக்கணும். இதுக்கு எப்படி சட்ட ரீதியான தீர்வு கிடைக்கும், ஆனால் நிதானமாக எப்படி போராட வேண்டிய அவசியம் இருக்குது. நாம் சங்கம் அமைக்கிற ஃபேக்ட்ரிங்கிறது உள்ளூர் கம்பெனி கிடையாது. உலக நிறுவனங்கள்லேயே ஒரு முதன்மை பெரும் கார்ப்பரேட் பன்னாட்டு முதலாளியுடைய நிறுவனத்தை நிற்கிறோம். எனவே நாம் அப்படி போகிற போது நமக்கு எதிரியாக யார் இருப்பார்கள் என்றால் நிறுவனம் மட்டும் இருக்காது, அரசு இருக்கும், பெரிய பெரிய தாதாக்கள் இருப்பாங்க, மிகப்பெரிய சவால்களை சந்திக்க வேண்டியிருக்கும். இதுக்கெல்லாம் வந்து சந்திக்கிற தலைமை என்பதும் ஒரு அரசியல் பின்புலமும் எதற்கும் விலை போகாத தலைமையும் கூட மிக முக்கியமானது என்பதெல்லாம் விலைக்கு இருந்தபோதும் நாங்கள் உறுதியாக நிற்போங்கிற அந்த நம்பிக்கையோடு தான் அவங்க வந்து நம்ம தலைமை ஏற்றுக்கின அடிப்படையில் தான் அந்த சங்கத்துக்கு பெயர்களை நாங்கள் வச்சோம். அதில் தான் நிர்வாகிகளாக நாங்கள் தேர்வு பண்ணோம். நிர்வாகிகளாக வரபோது அப்போ வந்து தலைவராக முத்துக்குமாரும், கௌரவ தலைவராக சவுந்தரராஜன் சிஐடி மாநில தலைவர்களையும் நான் முன்மொழிஞ்சேன். மற்றதெல்லாம் அவங்க ஆஃபீஸ் பேரர் எல்என் பொதுச்செயலாளர் கூட தொழிலாளிகளே தான் மீதி 56 பேர் தேர்வு செய்யப்பட்டது. 5 நிறுவனங்களை கொண்ட பிரதிநிதிகள் அது அமைஞ்சது. இது ஒரு பகுதி. அந்த பேரவை கூட்டத்தில் மிக முக்கியமானது என்னன்னு சொன்னால், அந்த பேரவை கூட்டத்தின் முதல் தீர்மானம் அன்றைய தினம் தான் சவுத் கொரியாவில் தேசிய சாம்சங் எலக்ட்ரானிக் தொழிலாளர்கள் சங்கம் என்கிற என்எஸ்சியினுடைய தொழிற்சங்கத்தின் சார்பாக ஒரு முதல் கட்ட வேலைநிறுத்த போராட்டத்துக்கு அறிவிப்பு கொடுத்துருந்தாங்க. அங்கே தான் சங்கம் இருக்குது சவுத் கொரியாவில். அந்த வேலைநிறுத்தத்தை ஆதரித்து இந்தியாவினுடைய சாம்சங் தொழிலாளர்கள் சிஐடியின் சார்பாக நான் முதல் தீர்மானத்தை நிறைவேற்றுவோம் என்று சொல்வது தொழிலாளர்கள் மத்தியில் ஒரு பெரிய ஆதரவு, ஒரு சர்வதேச பாட்டாளி வர்க்க உணர்வு என்பதை ஒரு உலகளாவிய நிறுவனத்தில் வேலை செய்கிற தொழிலாளி மத்தியில் பார்க்க முடிந்தது. பெரும் கரகோஷங்களுடன் அந்த பேரவை கூட்டம் நிறைவேற்றிய முதல் தீர்மானம் தென்கொரியாவின் சாம்சங் தொழிலாளர்களுடைய அவருடைய அடிப்படையான விடுப்பு உரிமை, லாபத்தில் பங்கீடு கேட்கிற உரிமை, தொழிற்சங்கம் வைத்துக் கொள்கிற உரிமை, கூட்டுப்பேர உரிமை என்கிற அந்த கோரிக்கையின் மீது அவர் நடத்திய அந்த போராட்டம் தான் அந்த போராட்டத்திற்கான முதல் வேலைநிறுத்தத்தை ஆதரித்த உலகத்தின் முதல் தொழிற்சங்கமாக சாம்சங் இந்தியா தொழிலாளர் சங்கத்தினுடைய பேரவை தன் தீர்மானத்தை நிறைவேற்றியது. இது ஒரு வரலாற்று மிக முக்கியமான நிகழ்வு. அந்த தீர்மானத்தை அவர்களுக்கும்
அவர்களுக்கு நமக்கு சில தொடர்புகள் இருக்குது. அவர்கள் மூலமாக அந்த தீர்மானத்தை அங்கே அனுப்பிச்சி வச்சுருந்தோம். அவங்க மிகப்பெரிய வரவேற்பை ஏற்றுக்கொண்டார்கள், நமக்கு நன்றி தெரிவிக்கிறார்கள். இந்த பின்னணியில்தான் சங்கம் என்பது படிப்படியாக தொழிற்சாலைக்குள் மிக நிதானமாக நாங்கள் கையாண்டோம். இதில் எடுத்த இங்கே எடுத்த அணுகுமுறை எல்லாமே பார்த்தீங்கன்னு சொன்னால் இது மிக சவால் மிகுந்த பணி என்பதை நான் ஆரம்பத்திலே உணர்ந்துட்டேன். அதனால் ஒவ்வொரு ஸ்டெப்பும் வழக்கமான பணி என்பது இங்கு போதுமானதாக இருக்காது. எல்லாவற்றிலையுமே ஒரு மாறுபட்ட அணுகுமுறை நம்ம இதில் கையாளணுங்கிற முறையில் தான் சங்கத்தை அமைச்சு உடனடியே ஒரு கடிதத்தை மட்டும் கொடுத்துட்டு நான் அதோட சைலண்டாக இருந்துட்டோம். ஏன்னு சொன்னால் சங்கம் என்கிற போது வெறும் ஏட்டளவில் இல்லாமல் அதனுடைய உறுப்பினர்கள் முதல்ல ஆவணங்களை நாங்கள் உறுதிப்படுத்தணும். 1350 பேர் முதல் கட்டமாக பதிவு பண்ணாங்க. 1300 பேர்கிட்டையும் கையெழுத்து வாங்கணும். அதனுடைய டேட்டா கம்ப்ளீட்டாக உறுப்பினர் ஃபார்மில் அத்தனை பேருக்கும் சந்தா புஸ்தகம் தனித்தனியாக ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணோம். அத்தனை பேருடைய பேரவை மினிட்லையும் கையெழுத்து வாங்கணும். அத்தனை பேருக்குமான ஆவணங்கள் உறுப்பினர் பதிவேட்டை தயார் பண்ணோம். இதுதான் தொழிற்சங்கத்தில் மிக முக்கியமானது. இதெல்லாம் இல்லைன்னு சொன்னால் ஒரு செகண்டில் உங்கள் சங்கம் இல்லைன்னு சொல்லிவிடுவாங்க. 1918க்கு முன்னால் பொம்பையில் அமைக்கப்பட்ட பல தொழிற்சங்கங்கள் இப்படி ஒரு முறையற்ற ஒரு தொழிற்சங்கமாக அமைக்கப்பட்ட காரணத்தினால்தான் முதலாக அமைக்கப்பட்டிருந்தாலும் அவையெல்லாம் இந்திய வரலாற்றில் அது பதிவு செய்யப்படாமலே போய்விட்டது. 1918 தான் இந்த பின்னணியில் ஒழுங்கமைக்கப்பட்ட முதல் மெட்ராஸ் லேபர் யூனியன் என்பது சென்னையில் பதிவு செய்யப்பட்டது. அதற்கு அடிப்படை காரணம் சங்கத்துக்கான ஒரு முறையிடப்பட்ட அமைப்பு ரீதியான சட்ட ரீதியான இந்த கட்டமைப்பு. அதை தான் நாங்கள் சாம்சனில் பண்ணோம், ஒரு சிறு குறையும் வந்துவிடக்கூடாது என்று. மேலும் அந்த தொழிலாளிகளோடு தொடர்ச்சியான உறவுகளை மேற்கொள்வதற்காக அவர்களுக்கான மெம்பர்கள்லாம் கலெக்ட் பண்ணி வாட்ஸ்அப் குரூப் உருவாக்கி நான் மட்டுமே சங்க தலைவருங்கிற முறையில் பேசுறது, ஒவ்வொரு சப்ஜெக்டையும் கைட் பண்ணுறது. ஒர்க்கர்ஸ் யாரும் வெயிட் பண்ணணும், ஏன்னா அது ஷேர் ஆகும். வாட்ஸ்அப் குரூப் மேனேஜ்மெண்ட்டுக்கு ஷேர் ஆச்சுன்னு சொன்னால் அந்த பேச்சை வச்சு அவங்க டிஸ்யூஸ் பண்ணிட முடியும். நிறுவனத்துக்கு எதிராக நீ கலகம் பண்ண, சதி பண்ண அப்படின்னு சொல்லிட்டு. அது இது உள்பட எல்லாமே வெளியிலிருந்து கைட் பண்ணுறதுங்கிற முறையில் நாங்கள் முடிவெடுத்து அதை பண்ணோம். மேலும் இந்த மாதிரி சங்கம் அமைக்கப்பட்ட இடத்துல முதல்ல என்ன பண்ணுவாங்கன்னா, உடனடியாக சங்கத்தை நிற்கிற நிர்வாகிகளை அவங்க பழி வாங்கிடுவாங்க. அப்படி பழி வாங்குவதற்கு காப்பாற்றிக் கொள்வதற்காக நாங்கள் லேபர் துறையில் ஒரு கன்சலேஷன் ஸ்டார்ட் பண்ணிவிடுவோம். அதாவது ஒரு வழக்கு தாக்கல் பண்ணிவிடுவோம். சங்கம் அமைக்கப்பட்டு ஊதிய ஒரு கோரிக்கை அனுப்பப்பட்டு அதன் மீது பேச்சுவார்த்தை வர மறுக்கிறாங்க. நீங்கள் எங்களுக்கு பேச்சுவார்த்தை நடத்தி ஒரு சமரச தீர்வுக்கான ஒரு வழக்கை பதிவு பண்ணிட்டா ஐடி ஆக்டில், இண்டஸ்ட்ரியல் டிஸ்பியூட் ஆக்டில் நீங்கள் தொழில் தகராறு சட்டத்தில் ஒரு வழக்கு சமரசத்துக்கு இருந்தால் அந்த வழக்கின் நிலுவையில் இருக்கிற போது எந்த விதமான ஸ்டேட்டஸ் மாற்றம் இருக்கக்கூடாது, நிர்வாகத்தின் தரப்பிலோ வழக்கு தொடுத்த தொழிற்சங்க உறுப்பினர்கள் தரப்பிலோ. இதுதான் ஐடி ஆக்டில் எங்களுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு சின்ன பாதுகாப்பு. இந்த பாதுகாப்பை வச்சுக்கிட்டு தான் நாங்கள் பல பழிவாங்கல் நடவடிக்கைகள், டிஸ்மிஸலோ சஸ்பென்ஷனோ வராமல் நாங்கள் பார்த்துக்கிறோம். அது மீறி வந்ததுன்னு சொன்னால் கன்சலேஷன் பெண்டிங். பட் நீங்கள் அன்ஃபேர் லேபர் ப்ராக்டிஸ் பிரகாரம் நீங்கள் பண்ணக்கூடாத ஒரு குற்றத்தை அப்படிங்கிறதுல ஒரு வழக்கு பதிவு பண்ண முடியும், எங்களை நம்பி வந்தவரை பாதுகாக்க முடியும். அப்படி தான் வழக்கமாக எல்லா தொழிற்சாலைகளிலும் நாங்கள் சங்கம் அமைச்ச உடனே முதல்ல எடுக்கக்கூடிய சட்ட நடவடிக்கை. ஆனால் இதில் அதை நான் செய்யலை. ஏன் செய்யலைன்னா, இந்த தொழிற்சாலையில் நடவடிக்கைனா தீவிரமாக வரும். அப்படி வரும்போது வழக்கமான தொழில் தகராறு சட்டத்தின் கீழே மட்டும் இந்த பிரச்சனைக்கு தீர்வு காண முடியாது. ஏன்னா சட்டத்தின் வாயிலான தீர்வு என்பது அது ஒரு நெடிய காலமாக அமைந்து விடுகிறது. அந்த வாய்ப்பை நிறுவனங்கள் பயன்படுத்தி கொடுக்குறார்கள். சட்டப்படி செய்ய வேண்டிய டிஸ்மிஸ்லாம் செய்ய முடியாத போது சட்டத்துக்கு விரோதமாக பண்ணால் கூட நீங்கள் வழக்கு மூலம் தானே திரும்ப வருவீங்க, ஜெயிப்போம். அது 5 வருஷம் 6 வருஷம் ஆகும். அதுக்குள்ள சங்கமும் இருக்காது, சங்கம் அமைக்க வந்தவனும் இருக்க மாட்டான். எனவே அந்த வாய்ப்புகளையும் நான் தள்ளி வச்சுட்டு எந்த டிஸ்பியூட்டை ரைஸ் பண்ணலை. இங்கே நடவடிக்கை நமக்கு எதிராக தீவிரமாகுமானால் எதிர் நடவடிக்கையும் தீவிரமாக இருக்க வேண்டும். அப்போ தீவிரமான நடவடிக்கை என்பது உடனடியாக உற்பத்தியின் மீது கை வைப்பதும் வேலைநிறுத்தத்தில் ஈடுபடுவது என்பதுதான். வேலைநிறுத்தத்தில் ஈடுபட்டால் மட்டும்தான் சாம்சங் போன்ற கார்ப்பரேட் நிறுவனங்களை நிலைகுலை செய்ய வைக்க முடியும், அல்லது நம் மீதான நடவடிக்கையின் மீது ஒரு தடுப்பை ஏற்படுத்த முடியும். அப்படி ஒரு ஸ்ட்ரைக்கு நாம் போனோம்னா அந்த ஸ்ட்ரைக்கு நடக்க விடாமல் பண்ணுறதுக்கு சட்டத்தில் அரசாங்கமும் சாம்சங் நிறுவனமும் மிகப்பெரிய அளவிற்கான வாய்ப்புகளை பயன்படுத்துவாங்கிற காரணத்தினால் தான் நாங்கள் டிஸ்பியூட்டை ரைஸ் பண்ணலை. ஒருவேளை டிஸ்பியூட் ரைஸ் பண்ணியிருந்தால் ஸ்ட்ரைக்கு நாங்கள் பண்ணியிருக்க முடியாது. ஏன்னா கன்சிலேஷன் பெண்டிங், இவங்க ஸ்ட்ரைக்கு போகிறாங்கன்னு உடனடியாக கோர்ட்டுக்கு மூவ் பண்ணிவிடுவாங்க. அப்படி மூவ் பண்ணாங்க இந்த வழக்கில். அப்படி மூவ் பண்ணாங்கன்னு சொன்னால் கன்சிலேஷன் பெண்டிங்கிற போது ஸ்ட்ரைக் பண்ணக்கூடாதுன்னு ஹைகோர்ட் நீதிமன்றத்தை வேலைநிறுத்தத்தை தடை பண்ணிவிடுவாங்க. தடை பண்ணிட்டாங்கன்னு சொன்னால் தடை செய்யப்பட்ட ஒரு வேலைநிறுத்தத்தை மேற்கொள்ள முடியாது. தடை செய்யப்பட்ட ஒரு ஸ்ட்ரைக்கை நீங்கள் மேற்கொண்டீங்கன்னு சொன்னால் வெளியே எங்கேயும் அசம்பலாக முடியாது. வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்ட அத்தனை பேருடைய வேலை பறிக்கப்படும். இன்லீகல் ஸ்ட்ரைக்குங்கிற போது தொழிற்சங்க தலைவரும் தண்டிக்கப்படுவார்கள். இது மிகப்பெரிய ஒரு பனிஷ்மெண்ட்டாக இந்த கோர்ட் தீர்ப்பு என்று மாற்றப்படும். அப்படி பல வழக்குகளில் அப்படி பண்ணியிருக்கிறாங்க. இந்த அனுபவங்களையும் கணக்கில் கொண்டு தான் நான் எந்த விதமான டிஸ்பியூட்டை ரைஸ் பண்ணாமல் சூடாகவே வச்சுருந்தேன் சப்ஜெக்டை. அவங்களும் சூடாகவே ஹேண்டில் பண்ணாங்க.
அவங்க வந்து இந்த சங்கத்தை கலைக்கிறதுக்கு உள்ளே எடுத்த முயற்சிகள் என்பது முதலில் வந்து ஒவ்வொரு ஒர்க்கராக 1-to-1 வந்து கவுன்சிலிங் பண்ணாங்க. அப்புறம் குரூப்பாக கவுன்சிலிங் பண்ணாங்க. அதுக்கப்புறம் லீடர்ஷிப்பை கூப்பிட்டு மிரட்டினாங்க. குடும்பங்களில் போய் மிரட்டினாங்க, வீடுகளில் போய் பேசினாங்க. இவங்களுக்கு கிடைக்க வேண்டிய குடும்பத்தாருக்கான பல மருத்துவ காப்பீடு திட்டங்கள் கிடைக்காதுன்னு நாங்கள் அறிவித்தாங்க. மேலும் வந்து இதெல்லாம் மீறி நீங்கள் பண்ணீங்கன்னு சொன்னால் உங்களுடைய சங்கத் தலைவர்கள் நாங்கள் விலை பேசிட்டோம்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் விசாரித்த பிறகு சிஐடி விலை பேச முடியாதுன்னு ஒன்று ஒரு கட்டத்தில் அவங்க பயன்படுத்திய வார்த்தை எங்கள் சங்க நிர்வாகிகளும் அப்போ வந்து அரசியல் படுகொலை நிகழ்ந்த ஆம்ஸ்ட்ராங்குடைய படுகொலை நிகழ்ந்த நேரம். ஆம்ஸ்ட்ராங்கை போல் நாங்கள் உங்களை போட்டு தள்ளி விடுவோம் தலைவரை அப்படிங்கிறதெல்லாம் கூட அவங்க பயன்படுத்தினாங்க. இதில் தான் தொழிற்சங்கனுடைய தொழிலாளிகளாக இருக்கிற தலைவர்கள் கொஞ்சம் கவலையுற்றார்கள். இப்படி ஒரு வன்முறையை நோக்கி போகிறாங்க. மேலும் வந்து வன்முறையை செய்ய சொல்லி அவங்க ஒரு குழுவை உருவாக்குனாங்க. கிட்டத்தட்ட தொழிலாளிகளாக இருக்கிற அரசுக்கு அல்லது சாம்சங் நிறுவனத்துக்கு ஆதரவான ஒரு டீம் வந்து உள்ளே உருவாக்கப்பட்டு அவங்க பவுன்சர்களாகவே மாற்றப்பட்டார்கள். பவுன்சர்கள்னாக வாட்ட சாட்டமாக வந்து தொழிலாளிகளை வந்து நாங்கள் வந்து சண்டைக்கு கூப்பிடுறது. அப்போ உள்ளே வந்து தகராறாச்சின்னு சொன்னால் என்ன நடக்கும்னாக்கா, தொழிற்சாலைக்குள் தகராறு, வன்முறை அப்படிங்கிற செய்தி வந்துச்சுன்னு சொன்னால் வன்முறை யாரால் நடந்திருந்ததல்ல, அவங்களால் நடந்தாலும் அல்லது அதை தடுப்பதற்காக நாங்கள் தற்காப்பு நடவடிக்கை ஈடுபட்டாலும் வன்முறை தான் தொழிற்சாலைக்குள்ள என்கிற முறையில் போலீஸ் கேஸாக மாறும். போலீஸ் கேஸாக மாறிச்சுன்னு சொன்னால் அவங்க வந்து உடனடியாக கைது செய்யப்படுவார்கள். இதெல்லாம் வந்து அடுத்தடுத்து நடக்கும், கிரிமினல் குற்றமாக அது மாறும். ஃபேக்ட்ரிக்குள்ளே வந்து ஒரு வயலன்ஸுங்கிறது. அப்போ தொழிற்சாலைக்குள்ளே எந்த நெருக்கடி நடந்தாலும் எந்த சூழ்நிலையிலும் வன்முறை வரக்கூடாது, அது நமக்கு எதிராக மாறிவிடும்ங்கிறத நாங்கள் அவங்ககிட்ட சொல்லிட்டோம். அதில் நம்முடைய சாம்சனுடைய இந்தியா ஒர்க்கர்ஸினுடைய அந்த லீடர்ஷிப் வந்து ஒர்க்கர்ஸ் வந்து ரொம்ப கட்டுக்கோப்பாக இருந்தார்கள். சின்ன வயசு, ஆனால் எந்த சூழ்நிலையும் அவங்க வந்து உணர்ச்சி வசப்படலை. இந்த பின்னணியை தான் வந்து நாங்கள் வந்து வேறு வழி இல்லாமல் ஸ்ட்ரைக் நோட்டீஸ் கொடுக்கறது முடிவெடுத்தோம். ஏன்னா வன்முறையை தவிர்க்கணும்னா ஸ்ட்ரைக் நோட்டீஸ் கொடுத்து ஸ்ட்ரைக்கின் மூலமாகத்தான் இதை எதிர்கொள்ளணும். ஸ்ட்ரைக்குன்னா வெளியே வந்துடலாம் அப்படின்ட்டு. ஏன்னா உள்ளே இருக்க முடியாதுன்னு ஆகி போச்சு. உள்ளே வன்முறை இருந்தால் வரும். அப்போ எங்களுக்கும் நிர்வாகத்துக்கும் எங்களுக்கும் எந்தற்குமான ஒரு வயலன்ஸாக மாற்ற அவங்க பிளான் பண்ணிட்டாங்க. இந்த பின்னணியில் தான் வந்து நாங்கள் வந்து கன்சிலேஷன் ஒன்று கொடுத்தோம். கன்சிலேஷன் கொடுத்த உடனே உடனடியாக வந்து அவங்க வந்து ஹைகோர்ட்டுக்கு போனாங்க. காஞ்சிபுரம் டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டையும் ஒரு வழக்கு பதிவு பண்ணாங்க. அந்த 2 நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு இந்த காலகட்டத்தில் மிக முக்கியமானது. இந்த போராட்ட காலத்தில் அந்த தீர்ப்பில் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இவங்க வாதிட்ட போது வேலை நிறுத்தம் இவர்கள் வந்து செய்யதான் அறிவிச்சிருக்கிறாங்க, இந்த வேலைத்தை தடை பண்ணணும், தொழிற்சங்கம் உரிமை என்ற பெயரில் இவங்க வந்து தொழிற்சாலையினுடைய தொழில் அமைதிக்கு குந்தம் விளைவிக்கிறார்கள் என்றெல்லாம் அவர்கள் தரப்பில் வாதம் வைக்கப்பட்டது சாம்சங் எலக்ட்ரானிக்ஸ் நிறுவனத்தின் சார்பாக. நம்ம தரப்பில் சிஐடியினுடைய மூத்த வழக்கறிஞர் என்ஜிஆர் பிரசாத் உட்பட அந்த வழக்கில் வந்து வாதாடினாங்க. உயர்நீதிமன்றத்தில் நடைபெற்ற வழக்கில் என்ன சொன்னாங்கன்னாக்கா, அவங்க வந்து சங்கத்தை அமைச்சிருக்கிறாங்க, சங்கம் அமைத்திருக்கிற போது அவர்கள் கோரிக்கை வைத்திருக்கிறார்கள், அது குறித்து நீங்கள் பேச வேண்டுமே தவிர நடக்காத ஒரு ஸ்ட்ரைக்கை வந்து சட்டவிரோதமான ஸ்ட்ரைக்னு அறிவிக்க முடியாது. இப்போ ஸ்ட்ரைக் நடக்குதா? இல்லை. இப்போ கன்சிலேஷன் பெண்டிங் இருக்கா? இல்லை. அப்போ கன்சிலேஷன் பெண்டிங் இல்லாத போது உங்கள் முன்னாடி நேரடியாக கோரிக்கை கொடுத்துருக்கிற போது அந்த கோரிக்கை மீது பேச வேண்டுமே தவிர நீங்கள் பேச மறுத்த காரணத்தை தான் ஸ்ட்ரைக்கை நோக்கி போகிறாங்க. எனவே நீங்கள் வந்து ஸ்ட்ரைக்கை தடைன்னு நான் சொல்ல முடியாது. ஏனென்றால் வேலை நிறுத்தம் என்பது அது வந்து நாட்டினுடைய தொழிற்தகராறு சட்டத்தில் இருக்கக்கூடிய அடிப்படையான சட்ட ரீதியான ஒரு உரிமை, லீகல் ரைட். இந்த ரைட்டை வந்து நான் வந்து பேன் பண்ண முடியாது என்று உயர்நீதிமன்றம் அறிவித்து ஜட்ஜ்மெண்ட் கொடுத்தாங்க. இது வந்து ஒரு ஹிஸ்டாரிக்கல் ஜட்ஜ்மெண்ட். மீண்டும் காஞ்சிபுரத்தினுடைய மாவட்ட நீதிமன்றத்துக்கு அவங்க போகிறாங்க. நீதிமன்றத்துக்கு போன உடனே உயர்நீதிமன்றத்திலையும் மாவட்ட நீதிமன்றத்திலையும் ஒரு ஃபோட்டோ அவங்க காமிக்கிறாங்க, இவங்க வன்முறையில் ஈடுபடுகிறார்கள். என்னன்னா, நாங்கள் வந்து ஜூன் மாதம் சங்கம் அமைச்ச உடனே ஒரு கேட் மீட்டிங் நாங்கள் போட்டோம். அந்த கேட் மீட்டிங் வந்து ஒரு சாலை ஓரத்தில் நாங்கள் வந்து அசம்பிள் ஆகி எங்களை வந்து அங்கே நிற்க விடாமல் போலீஸ் எங்களை வந்து விரட்டி அனுப்பிச்சாங்க. நாங்கள் அங்கேருந்து கிளம்பி ஒரு கூட்டமாக போயிட்டு ஒரு ஏரிக்கரையில் போய் அந்த கூட்டம் போட்டோம். இந்த சாலையில் கொடி பிடித்து போன போட்டாவை பெங்களூர் ஹைவே சாலையில் வந்து இவங்க வந்து தொழிலாளிகளை வந்து இறக்கி விட்டு வன்முறையில் ஈடுபடுறார்கள் நீதிபதி முன்னாடி ஃபோட்டோ காமிச்சாங்க. இப்போ நீதிபதிக்கு என்ன தெரியும், அது என்ன ஹைவேவா இல்லை கிராமத்தில் இருக்கிற ரோடான்னு தெரியுமா? அந்த ரோட்டில் வந்து போராட்டம் பண்ணுறாங்க, எப்படி போக்குவரத்து பாதிக்காதா, பொதுமக்கள் பாதிக்காத போது இல்லை, இது உண்மை கிடையாது, இது வந்து ஃபேக்ட்ரியிலேருந்து 1.5 கிலோமீட்டர் இருக்குது ஹைவே நெடுஞ்சாலை, இது வந்து வேற அப்படிங்கிற மாதிரி சொன்ன பிறகு தான் அவங்க வந்து நீதிபதி வந்து கொஞ்சம் சாந்தமானார். இதே ஃபோட்டோவே டிஸ்ட்ரிக்டினுடைய கோர்ட்லேயும் அவங்க காமிச்சாங்க. அப்போ டிஸ்ட்ரிக்ட் கோர்ட் என்ன சொன்னாங்கன்னா, கூடுதலாக அவங்க வந்து ஃபேக்ட்ரியிலேருந்து நீங்கள் வந்து 500 கிலோமீட்டருக்கு அப்புறம் தான் அவங்க வந்து அசம்பிள் ஆகணும், இங்கே அசம்பிள் ஆகவே கூடாதுனாங்க. அது ஒரு என்ன சொல்லிட்டாருன்னா, ஸ்ட்ரைக்கை நான் தடை பண்ண முடியாது 1, 2 ஸ்ட்ரைக் என்பது அவருடைய உரிமை, 3 வேலைநிறுத்த போராட்டத்தினுடைய கோரிக்கைகள் மீது அவரோட பேசி தீர்வு காணுங்க, எங்கள் பேச்சுவார்த்தை நிறுவனம் இருக்கும், அதை விட்டுட்டு நீங்கள் ஸ்ட்ரைக்கை பேன் பண்ணலாம் வராதிங்க, உங்கள் மனு நிராகரிக்கப்படுதுன்ட்டாங்க. 500 மீட்டர் வரைக்கும் அப்பால் அவங்க வந்து அமைதியாக போராடிக்கிறாங்க நீங்களே சொல்கிறதுனால அந்த 500 மீட்டருக்கு அப்பால் அந்த போராட்டம் நடத்துவதற்கு தடையில்லை என்று காஞ்சிபுரம் மாவட்ட நீதிமன்றம் உத்தரவிட்டது. இந்த உத்தரவின் அடிப்படையில் தான் நாங்கள் அந்த போராட்டத்தை தொடர்ந்தோம். அப்போ அவங்க என்ன நிரந்தரமான தடை கேட்டாங்க.
அப்போ நாங்கள் தலையிட்டு என்ன சொன்னால் நிரந்தரமான தடை கொடுக்கக்கூடாது, ஸ்ட்ரைக் வரல தான் இந்த தடை இருக்கணும், ஸ்ட்ரைக்குக்கு அப்புறம் இந்த தடை இருக்கக்கூடாது, ஏன்னா தொழிலாளியை சந்திப்பதற்கான எங்களுக்கான அந்த வாய்ப்பு மறுக்கப்படுங்கிற காரணத்தினால நாங்கள் சொன்னோம். நீதிபதி என்ன சொன்னால் நிரந்தரமான ஒரு தடையாணை தர முடியாது, ஸ்ட்ரைக்கு தொடர்கிற வரையில் இந்த 500 மீட்டருக்கு அப்பால் அவங்க போராடி கொள்ளலாம், அதன் பிறகு இயற்கையாகவே இந்த தடை காலாவதியாகிவிடும் என்று தீர்ப்பு கொடுத்தார். இதுவும் வந்து கோர்ட்டோட ஜட்ஜ்மெண்ட்டில் சமீபத்தில் கிடைத்த மிக முக்கியமான தீர்ப்பு இது. ஏன்னு சொன்னால் ஸ்ட்ரைக்குக்கு அப்புறம் நான் ஃபேக்ட்ரி முன்னாடி போகிறத வந்து தடுக்க முயற்சி பண்ணுறாங்க, அதுக்கு இந்த தீர்ப்பு வந்து ஒரு பாதுகாப்பை கொடுத்தது. இப்போ நீதிமன்றத்திலும் நாங்கள் வந்து 2வது வெற்றியை நாங்கள் பெற்றோம். ஸ்ட்ரைக்கு நடக்கிறதுக்கு நாங்கள் அறிவித்த போது செப்டம்பர் 9ஆம் தேதி அன்று நாங்கள் வேலையத்துக்கு போகிறதுக்கு முடிவெடுத்தோம், 14 நாளுக்கு பிறகு. ஆனால் ஸ்ட்ரைக்கோட முதல் கண்டிஷன் எப்போவுமே என்னென்னா, ஃபஸ்ட்டு கண்டிஷன் வந்து அசம்பிள் பாயிண்ட் ரொம்ப முக்கியம். ஒரு தொழிலாளிகள் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபடுறாங்கன்னா அங்கே கூடுவதற்கான இடம் இல்லை என்றால் அந்த வேலை நிறுத்தம் 3 நாட்களுக்கு மேல் நீடிக்காது. தொழிலாளிகள் வந்து வீட்டுக்கு போயிடுவாங்க, வீடுகளில் ஃபோன் பண்ணி தொழிலாளிகள் வந்து மிரட்டுவாங்க. தொழிலாளிகள் வந்து ஒவ்வொரு நாளும் வேலைநிறுத்த போராட்டத்தை ஒட்டி நடக்கக்கூடிய மாற்றங்கள் குறித்து அந்த தொழிலாளி உரையாடி கொண்டே இருக்க வேண்டும். அப்போ தான் வந்து அவன் வந்து தன்னுடைய போராட்டத்தினுடைய உச்சத்தில் அவன் வந்து இருப்பான், தொடர்ந்து போராட்டத்தோடு இணைஞ்சு நிற்பான். ஈடுபட்டிருக்கிற அத்தனை தொழிலாளிகளும் ஒரு பார்த்து கொடுக்குற போது தான் எல்லாரும் ஒன்றா இருக்கிறவங்க அந்த ஒற்றுமைங்கிற பலம் என்பது ஒவ்வொரு நாளும் அது உறுதி செய்யப்படணும். அதுக்கு அசம்பிள் பாயிண்ட் முக்கியம். அது அசம்பிள் பாயிண்ட்டுங்கிறது 2 இடம் தான் கிடைக்கும். ஒன்று, ஃபேக்ட்ரிக்கு உள்ளே நடந்தால் அது உள்ளிருப்பு ஸ்ட்ரைக். இப்போ இன்டர்னல் ஸ்ட்ரைக்குங்கிறது எனக்கு அசம்பிள் பாயிண்ட் ஃபேக்ட்ரி ஆகிடும். இந்த தொழிற்சாலையை பொறுத்தவரையும் பல ஃபேக்ட்ரியில் நாங்கள் உள்ளிருப்பு ஸ்ட்ரைக் பண்ணுவோம். ஆனால் சமீப காலத்தில் உள்ளிருப்பு ஸ்ட்ரைக்கை வந்து வன்முறையாக மாற்றி அது வந்து தொழிலாளிகள் வன்முறையில் ஈடுபட்டார்கள் என்கிற முறையில் அவங்க வந்து பண்ணுறாங்கன்றதுனால இங்கே அந்த வாய்ப்பு இருக்கிறதுனால நாங்கள் உள்ளிருப்பு ஸ்ட்ரைக் பண்ணலாம். அப்போ உள்ள அசம்பிள் பாயிண்ட் இல்லை எனக்கு. வெளியே வந்து அசம்பிள் பாயிண்ட்னா அந்த ஃபேக்ட்ரியை சுற்றி எதிர்ப்புறத்தில் இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட 4 கிலோமீட்டர் வரையிலும் அங்கே இருக்கிற ஷிப்காட், பிளெக்ஸ்ட்ரானிக் இண்டஸ்ட்ரி உட்பட அந்த இடத்த வாங்கிட்டாங்க. அங்கே யாரும் கூடக்கூடாதுன்ட்டாங்க. இந்த பக்கத்தில் சாம்சங் ஃபேக்ட்ரிக்கே வந்து கிட்டத்தட்ட 1.5 கிலோமீட்டருக்கு இடம், அவங்க இடத்துலையும் கூட முடியாது. அதுக்கப்புறம் எல்லாமே தனியார் இடங்கள் தான். எல்லா இடங்களையும் நாங்கள் கிட்டத்தட்ட 2 நாட்களாக சுற்றின போது எந்த தனியாரும் தரக்கூடாது என்று போலீஸ், கலெக்டர், சாம்சங் நிர்வாகம், வருவாய்த்துறை எல்லாம் தடை பண்ணிட்டாங்க, அரசியல் இயக்கங்கள் உட்பட. அப்போ எங்கே அசம்பிள் ஆகுதுன்னு தெரியாத போது தான் ஒரு முற்போக்கான வழக்கறிஞர் மோகன்தாஸ்ங்கிறவர் தன்னுடைய இடத்த வந்து அவர் வந்து கொடுத்தாரு. அது ஃபேக்ட்ரியிலேருந்து ஒரு கிலோமீட்டர் தள்ளி அந்த இடம் கிராமம் எய்ச்சூருங்கிற ஒரு கிராமத்தில் வந்து அந்த இடம் இருந்தது. அந்த இடத்தையே வந்து அவங்க வந்து காலி பண்ணுறதுக்கு நாங்கள் அந்த இடத்துல காலையில் அசம்பிள் ஆன உடனே போலீஸ் வந்துருச்சு, ரெவென்யூ வந்துருச்சு, சர்வே டிபார்ட்மெண்ட் வந்துட்டாங்க. அப்புறம் வந்து புகார் கொடுத்ததாக அவங்களாவே ஒரு புகாரை எழுதிக்கினாங்க, இங்கே அசம்பிள் ஆகக்கூடாதுன்னாங்க, மீட்ரு போட்டு அளந்தாங்க. அப்புறம் இது வந்து பாட்டை புறம்போக்கு, இது வந்து ஏரி புறம்போக்கு, இந்த ரூட்டு இங்கே வந்து கூடக்கூடாதுன்னாங்க. இதெல்லாம் மீறி அந்த வழக்கறிஞர் உறுதியாக நின்றால் இது என்னுடைய பட்டாமனை, இந்த இடத்துல வரத்துக்கு உரிமை இல்லை, கேஸ் போட்டால் நீ என் பேரை தான் போடணும், புகார் பண்ணால் நான் தானே தரணும், எனவே இந்த போராட்டத்துக்கு ஆதரவாக நான் இருப்பேன் என்று பந்தல்லே அவர் வந்து பேசினார். எத்தனை நாள் போராடுகிறீர்களோ அத்தனை நாள் போராடி கொள்ளுங்கள், இந்த இடம் உங்களுக்காக இருக்கும் என்று அவர் சொன்னார். இப்படிப்பட்ட பல சமூகத்தின் மீது அக்கறை கொன்ற பல கம்யூனிஸ்ட் கட்சியில் உறுப்பினர் இல்லாமலேயே ஒரு சமூகத்தின் மீது அக்கறை கொன்ற ஒரு பொது நியாயத்திற்காக சமூக மாற்றத்திற்காக இருக்கிறார் என்பதைத்தான் அந்த வழக்கறிஞரை நாங்கள் வந்து அங்கே பார்த்தோம். அந்த வேலைநிறுத்தம் போராட்டம் நடைபெற்ற 38 நாட்களும் அந்த இடத்திற்கு அவர் உறுதியாக நின்றார். அதுக்கப்புறம் நடந்த வரலாறுலாம் தெரியும். பட் அந்த முதல் நாள் ஸ்ட்ரைக்கு, 2ஆம் நாள் ஸ்ட்ரைக்கு, ஆக முதல் ஒரு வார காலம் வந்து இந்த ஸ்ட்ரைக்கை வந்து போலீஸ் முற்றுகையிட்டது. போராட்டத்தை வந்து சிதைக்க முயற்சி பண்ணாங்க, பேச்சுவார்த்தைக்கு வர மறுத்தாங்க. அது மட்டும் இல்லை, எல்லாரையும் விட்டு அங்கே வந்து யாரும் டீ கொடுக்கக்கூடாது, பந்தல் போடக்கூடாது, ஒலிபெருக்கி கொடுக்கக்கூடாது, வாகன வசதி செய்யக்கூடாது, தண்ணி கேன் கூட தரக்கூடாதுன்னு தடுத்து நிறுத்தினாங்க. எதிரில் எங்களுடைய போராட்ட பந்தலுக்கு இருந்தது அந்த உணவு கொடுக்கக்கூடிய ஒரு ஹோட்டல் இருந்தது, அந்த ஹோட்டலில் வந்து சொல்லி இவங்க யாரும் சாப்பாடு தரேன்னு சொல்லிட்டாங்க. இப்போ எங்களுடைய பெரிய சவால் அப்படின்னா இந்த போராட்டம் நடத்துறதுங்கிறது ஒரு தினசரி வந்து 1100 பேர் வந்து பதிவு பெற்றாங்க, 1350 பேர் ஸ்ட்ரைக்கில் இருக்கிறாங்க, ஒரு 100 பேர் வந்து ஊருக்கு போயிட்டாங்க, மீதி வந்து 1250 பேர் ரெகுலராக வந்து அதில் 50 பேர் முன்ன பின்ன வருவாங்களே தவிர 1250 ரொட்டேஷனில் வந்துட்டே இருக்கும். 1100 பேருக்கு காலையில் ஒரு டீ, மாலையில் ஒரு டீ, 1100 பேருக்கும் சரியாக ஒரு மணிக்குள்ள சாப்பாடு. இந்த 3 உணவு ஏற்பாடு என்பதும் நாம் வந்து செய்யணும். அதில் ஸ்ட்ரைக்குக்கான நாங்கள் திட்டமிடல் பண்ணுற போது ஸ்ட்ரைக் என்பது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மற்ற கம்பெனிகளில் வந்து கம்பெனிக்கும் எங்களுக்குமான போராட்டமாக தான் இருக்கும். பட் சாம்சனை பொறுத்தவரையிலும் நிறுவனத்துக்கும் எங்களுக்குமான போராட்டம் மட்டும் இல்லை, நிறுவனம் ஒரு எதிரி, அரசு ஒரு எதிரி, போலீஸ் ஒரு எதிரி, அதே மாதிரி வந்து உள்ளூர் அரசியல்வாதிகள் ஒரு எதிரி, முகம் தெரியாத பல சமூக விரோதிகள் எங்களுக்கு எதிரி அளிக்கிறாங்க. இத்தனை பேரையும் எதிர்கொள்ள வேண்டும் என்றால் நிதி ஆதாரம் தேவை, கட்டுக்கோப்பு மிக்க ஒரு குழுக்கள் தேவை, உணவு ஏற்பாடுகள் தேவை, சட்ட ரீதியான பிரச்சனை அணுகுவதற்கான சட்ட வல்லுநர் குழுக்கள் தேவை, தகவல்களை சரியாக சொல்லக்கூடிய தகவல் தொடர்பு அமைப்புகள் தேவை. இது முழுது ஒருங்கிணைக்கக்கூடிய ஒரு 10 குழுக்களை நாங்கள் வந்து ஃபார்ம் பண்ணோம். ஒவ்வொரு குழுவிலையும் 10 பேர், அந்த 10 குழுவுக்குமான ஒரு பொறுப்பாளர்,
குறிப்பாக பந்தலை சுற்றி வந்து வன்முறை வராமல் இருப்பதற்கு, ஏன்னா முகம் தெரியாத யாராவது வந்து எதனோ பண்ணிட்டு போயிட முடியும் என்கிற முறையில் தொண்டர்படை என்பது நாங்கள் உருவாக்கப்பட்டது. தொண்டர்படைக்கான அடையாளங்கள் உறுதி செய்யப்பட்டன. 50 பேர் கொண்ட ஒரு குழுவிற்கு ஒருவர் பொறுப்பு என்கிற முறையில் வந்து 1100 பேருக்குமான ஒரு தகவல் தொடர்பை நாங்கள் வந்து உருவாக்கினோம். இந்த உணவு குழு, தொண்டர் குழு, சட்டக்குழு, விளம்பர குழு, தகவல் தொடர்பு குழு என்கிற முறையில் நாங்கள் உருவாக்கிய அத்தனை குழுக்களுமே, டிரான்ஸ்போர்ட் குழு, ஆவண பராமரிப்பு குழு என்று அத்தனை குழுக்களும் மிக நேர்த்தியாக எங்களுடைய வழிகாட்டுதல் வந்து செயல்பட்டது என்பது இந்த போராட்டத்தினுடைய வெற்றியினுடைய மிக முக்கியமான ஆணியாக நான் பார்க்கிறேன். அதே மாதிரி இந்த தொழிலாளிகள் அத்தனை பேரும் வந்து இந்த போராட்டத்தில் வந்து உறுதியாக நின்றார்கள். போராட்டத்தை ஒடுக்குவதற்கு நிறுவனம் தினசரி ஒரு செய்தியை கொடுத்து கொண்டே இருந்தது. உடனடியாக டிஸ்மிஸ் செய்யப்படுவீர்கள், சஸ்பெண்ட் செய்யப்படுவீர்கள், தொழிற்சாலை மூடப்படும், குடும்பத்தாருக்கு ஃபோன் பண்ணி உங்களுடைய மருத்துவ காப்பீடுகள் யாரும் உங்களுக்கு கிடைக்காது. அந்த நேரத்தில் பல தொழிலாளருடைய தந்தையர்கள் வந்து ஹாஸ்பிட்டலில் அட்மிட்டில் இருந்தாங்க. இன்சூரன்ஸை வந்து அவங்க வந்து ஆப்ரேஷன் பண்ண மறுத்துட்டாங்க. இன்சூரன்ஸ் அவங்களுக்கு ஆப்ரேட் ஆகாதுன்னு சொல்லிட்டாங்க. இது மாதிரியான தொந்தரவுகள், வீடுகளுக்கு போய் மிரட்டினாங்க. அப்புறம் வந்து ஒவ்வொரு தொழிலாளருடைய மனைவிக்கு போய் மிரட்டினாங்க. அந்த பெண்கள் எல்லாம் அந்த ஃபோனை வந்து அப்படியே ரெக்கார்ட் பண்ணி அவங்க வந்து சோஷியல் மீடியா கொடுத்தாங்க. இது மாதிரி வந்து எங்கள் கணவர் வந்து குழந்தை செத்து போச்சு, அவர் வந்து ஹாஸ்பிட்டலில் சாகிறதுக்கு முன்னே வந்து அவரை வந்து பார்க்குறதுக்கு நீங்கள் வந்து இட்டுன்னு போகிறதுக்கு அனுமதி கொடுங்க, விடுப்பு கேட்டபோது நீங்கள் அனுமதி மறுத்துட்டீங்க, ஏன்னா இட்டுன்னு போகிறதுக்கு யாரும் இல்லாமல் குறிப்பிட்ட காலத்தில் பக்கம் என்னுடைய குழந்தைய செத்து போச்சுன்னு சொல்லிட்டு அந்த தாய் வந்து உருகிய அந்த தொலைபேசி உரையாடல் என்பதெல்லாம் அப்போ வந்து புகைப்பற்ற வேலைநிறுத்த போராட்டம் வந்தது. அந்த அளவுக்கு வந்து இந்த போராட்டத்தை ஒடுக்குவதற்கு நிர்வாகம் ஒரு பெரும் எல்லா வகையான பன்முக நடவடிக்கைகளை எடுத்தார்கள். அந்த நடவடிக்கைகளை கண்டு உருகுலையாமல் நின்றார்கள் தொழிலாளர்கள். இன்னொரு பக்கம் அரசு நாங்கள் எதிர்பார்த்த மாதிரியே போலீஸை வைத்து மீண்டும் மீண்டும் கைது, மீண்டும் மீண்டும் அச்சுறுத்தல், வீடுகளுக்கு அச்சுறுத்தல், நேரடியாக பந்தலை சுற்றி போலீஸ் படை, அதே மாதிரி வந்து தீயணைப்பு படை, போலீஸ் தறியடி நடத்தக்கூடிய வஜ்ரா வேன்கள், இவை முழுவதும் நடத்தப்பட்டு அச்சுறுத்தப்பட்டன. இவையெல்லாம் மீறித்தான் நாங்கள் வந்து அந்த போராட்டத்தை வந்து எதிர்கொண்டோம். அந்த தாக்குதல் என்பது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கட்டமும் பரிணாம வளர்ச்சி அடைந்து கொண்டே இருந்தது. எப்படி இருந்ததுன்னு சொன்னால், யாருமே வந்துடலன்னு சொல்லிட்டு நாங்கள் கலெக்டர்கிட்ட மனு கொடுக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு ஊர்வலத்துக்கு அனுமதி கேட்டோம். அந்த ஊர்வலத்துக்கு வந்து கடைசி நிமிஷம் அனுமதி தராமல் முதல் நாள் அனுமதி மறுத்துட்டாங்க. அனுமதி மறுத்தனால சரி வந்தவங்களை வந்து நாம் வந்து அசம்பிள் பண்ண வச்சுட்டு போக சொல்லிடலாம் நாங்கள் சொன்னால், மறுநாள் காலையில் 6 மணிக்கே மனுவை தயாரிப்பதற்காக ஆஃபீஸ் போன போது டிஐடி அலுவலகத்தை சுற்றி போலீஸ் போடப்பட்டு, காலை 7-10 மணிக்கு போலீஸ் படையால் புடை சூழப்பட்டு, என்னுடைய வாகனங்கள் பறிமுதல் செய்யப்பட்டு, கைபேசிகள் பிடிக்கப்பட்டு, என்னை வந்து 18 கிலோமீட்டருக்கு அண்டால் காஞ்சிபுரத்துலேருந்து மாகரல் என்கிற ஒரு குக்கிராமத்தில் இருக்கக்கூடிய போலீஸ் நிலையத்தில் வந்து அடைக்கப்பட்டேன். என்னுடைய குடும்பத்தாருக்கோ, என்னுடைய அரசியல் தலைமைக்கோ, என்னுடைய தொழிற்சங்க தலைமைக்கோ, தொழிலாளர்களுக்கோ எந்த தகவலும் தெரிவிக்கவில்லை. ஒருத்தரை கைது பண்ணுற போது சுப்ரீம் கோர்ட் கொடுக்கக்கூடிய வழிகாட்டு நெறிமுறை என்னன்னா, அவருடைய இரத்த உறவுகளுக்கு தகவல் சொல்ல வேண்டும், சம்பந்தப்பட்ட முக்கியமான தகவலை பதிவு செய்ய வேண்டும், கைது செய்யப்பட்ட பிறகு அவர் நீதிமன்றத்தில் வந்து குறிப்பிட்ட 24 மணி நேரத்துக்குள்ள அவர் வந்து சரணடைய செய்யணும், தகவல்கள் முழுமையாக உறுதி செய்யப்படணுங்கிறது தான். இந்த எந்த வழிகாட்டு நெறிமுறையும் தமிழ்நாடு காவல்துறை, தமிழக அரசாங்கத்துடைய காவல்துறை பின்பற்றப்படலை. அதன் பிறகு தகவல் தெரிந்து அந்த எங்களுடைய மாநில தலைவர் சவுந்தரராஜன் வந்த பிறகு மாவட்ட ஆட்சியரை, சூப்பரண்டா போலீஸை பார்த்து கேட்குறாரு. அவருக்கும் எந்த தகவலையும் அவங்க சொல்ல மறுக்கிறாங்க. எங்கேறாரே தெரியாதுன்னு சொல்கிறாங்க. எங்களுடைய குடும்பத்தார் ஒரே ஆவேசப்படுகிறார்கள். அவர்களுக்கும் தகவல் தெரிவிக்கப்படலை. தகவல் தெரிந்து தொழிலாளிகள் வந்தவர்கள் எல்லாம் வந்து 119 பேரை கைது செய்து ஒரு மண்டபத்தில் அடைச்சிட்டாங்க. மற்ற எல்லா இடத்துலையும் காஞ்சிபுரம் எல்லையை நிறுத்திட்டாங்க. மேலும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாநில செயலாளர் மதிப்பிற்குரிய தோழர் பாலகிருஷ்ணன் அவர்கள் தமிழ்நாட்டினுடைய உயர் போலீஸ் அதிகாரி ஐஜி அவர்கள் உட்பட எல்லாரையும் தொடர்பு கொண்டு பேசினார். அவர்களும் தகவல் தெரியாதுன்னு சொல்லிட்டாங்க. கடைசியாக என்னை வந்து ரிமாண்ட் பண்ணுறதுக்காக மாலை 5 மணிக்கு காஞ்சிபுரம் விஷ்ணுகாஞ்சி காவல் நிலையத்திற்கு அவர்கள் கொண்டு வந்தார்கள். அப்போ கொண்டு வந்து சிறையில் அடைப்பதற்கான நீதிமன்றத்தில் கொண்டு போய் ஆஜர்படுத்தினாங்க. மருத்துவ பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்டோம், விசாரணைக்கும் உட்படுத்தப்பட்டேன். நள்ளிரவு 10 மணிக்கு மார்க்சிஸ்ட் கட்சியுடைய மாநில தலைமை தொடர்ச்சியாக கடும் நடவடிக்கையில் ஈடுபடும் என்ற அறிவிப்பு வெளியான பிறகுதான் இரவு சிறைக்கு கொண்டு போக வேண்டிய கடைசி நிமிடத்தில் 10:45 மணிக்கு நாங்கள் போலீஸ் ஸ்டேஷனில் எந்த நேரத்திலும் விசாரணைக்கு ஆஜராக வேண்டும் என்கிற முறையில் என்னுடைய விடுதலை செய்யப்பட்டது. என்னோடு சேர்ந்து சசிதரன், ரவிக்குமார் என்கிற தொழிலாளிகள், ஒருவர் மாவட்டத்தினுடைய துணை செயலாளர் சசிதரன், இன்னொருவர் வந்து சாம்சன் இந்தியா தொழிற்சங்கத்தினுடைய துணைத் தலைவர், இருவரும் கூட என்னோடு சேர்ந்தே 3 பேரும் ரிமாண்ட் செய்வதற்கான இந்த சட்ட கைதிகள் ஈடுபடுத்தினாங்க. அன்னைய தினம் வந்து இப்படி கிடந்து அதுக்கப்புறம் 110 பேர் விடுதலை பண்ணாங்க. எல்லார் மீதும் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அந்த வழக்கு என்னவென்றால், நான் வந்து டிஎஸ்பியை, அங்கே இருக்கக்கூடிய போலீஸ் அதிகாரியை கொலை செய்து விடுவேன், மிரட்டி விடுவேன் என்றெல்லாம் வந்து மிக ஆபாச வார்த்தைகளை பேசி அவர்கள் மீது நான் வன்முறை தாக்கியதாகவும், அந்த வன்முறையை தடுப்பதற்காக கைது செய்யப்பட்டதாக இப்போ இது முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இது வந்து முழுக்க முழுக்க உண்மைக்கு மாறான
ஒரு போலீஸ் வழக்காக நாங்கள் வந்து குறிப்பிட விரும்புகிறோம். அதே மாதிரி அதனுடைய மறுநாள் அடுத்த நாள் பந்தலுக்கு போகிற போது அங்கேயும் போலீஸ் படை வந்து சூழ்ந்தது. அதுக்கடுத்து நாங்கள் என்ன பண்ணோம்னு சொன்னாங்க, இந்த அடக்குமுறைக்கு எதிராக உடனடியாக போராட்டங்களை நடத்துவதற்கு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியும் இடதுசாரி கட்சிகளும் அறிவிப்பு செய்தன. ஆக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி உள்பட சென்னையில் போராட்டம் நடத்தும் போது அந்த போராட்டத்தை கடைசி நிமிடத்தில் அனுமதி மறுத்து மார்க்சிஸ்ட் கட்சியுடைய மாநில செயலர் பாலகிருஷ்ணன், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியுடைய மாநில தலைவர்கள், மார்க்சிஸ்ட் கட்சியுடைய மாநில தலைவர்கள், மாவட்ட தலைவர்கள் அனைவருமே கைது செய்து ஒரு ஒரு அடிப்படை வசதி கூட இல்லாத ஒரு மண்டபத்தில் அடைக்கப்பட்டார்கள். அதாவது சென்னையில் சாதாரணமாக ஒரு ஜனநாயக ரீதியாக நடத்தக்கூடிய அனுமதிக்கப்பட்ட வள்ளுவர் கோட்டத்தில் கூட ஒரு கார்ப்பரேட் நிறுவனத்துக்கு எதிராக நாங்கள் போராட்டம் என்றால் அதை அனுமதிக்க மாட்டோம். என்னதான் அரசியல் தோழமை உறவு இருந்தாலும் கூட மூலதனத்திற்கும் தொழிலாளி வர்க்கத்துக்குமான மோதல் என்று வருகிற போது அரசு மூலதனத்தினுடைய ஒரு பிரதிநிதி என்கிற முறையில் அந்த பக்கம்தான் நிற்கும் என்கிற வர்க்க சாய்மானத்தை உறுதியாக நிலைநிறுத்தியது தமிழ்நாடு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசாங்கம். உறுதியாக தொழிலாளி வர்க்க கட்சி என்கிற முறையில் இந்த அரசு நட்பு என்கிற எல்லையை தாண்டி வர்க்க ரீதியான ஒரு போராட்டத்தில் களத்தில் நின்றது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி என்கிற இந்த இரண்டு வர்க்க பிரிவினை நம்மால் பார்க்க முடியும். இதுவும் இந்த காலகட்டத்தில் நடந்தது. இதேபோல் அனைத்து தொழிற்சங்கங்கள் நடத்திய அந்த போராட்டங்களையும் சென்னையில் வந்து கைது செய்யப்பட்டது. அதில் வந்து மாநில தலைவர் சவுந்தரராஜன், சுகுமாரன், மாநிலத்தினுடைய நிர்வாகிகள் திருச்செல்வன், குமார், கண்ணன் உள்பட அனைத்து தலைவரும் கைது செய்யப்பட்டார்கள். அதே போல் ஏஐடிசியினுடைய தலைவர்கள் உள்பட கைது செய்யப்பட்டார்கள். இந்த அடக்குமுறையும் சென்னையிலே நிறைவேற்றப்பட்டது. அதற்கு மாறாக நாங்கள் வந்து குடும்பத்தோடு வந்து ஒரு பேரணி நடத்துறது, ஆட்சியரை சந்திப்பதுன்னு ஒரு மனு கேட்டோம். அன்றைய தினம் வந்து அந்த உண்ணாவிரதம் அனுமதி மறுக்கப்பட்டது. வேறு வழி இல்லாமல் நாங்கள் வந்து சாம்சன் பந்தலிலேயே, போராட்ட பந்தலிலேயே வந்து குடும்பத்தோடு உண்ணாவிரதம் இருந்தோம். அந்த போராட்ட பந்தலுக்கு சிஐடியுடைய அகில இந்திய தலைவர் ஏமலதா உள்ளிட்ட பெரும் மாநில தலைவர் பங்கெடுத்தார்கள். அதன் பிறகு இந்த அடக்குமுறைகளுக்கு எதிராக தொழிற்சங்க உரிமை நிலைநாட்டு என்கிற முறையில் நாங்கள் வந்து ஒரு போராட்டத்தை சிஐடி தமிழ் மாநில குழு மறியலாக அறிவித்தது. அந்த மறியல் போராட்டத்தை அடக்குமுறையின் மூலமாக மீண்டும் அரசு எதிர்கொண்டது. அந்த போராட்டம் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் நடந்த ஒரு வித்தியாசமான ஒரு கொரில்லா அணுகுமுறை. அது மாவட்டம் முழுவதும் போலீஸ் படை சூழப்பட்டு யாரும் ஊருக்குள்ளே வரவிடாமல் ஊரையே பந்தாக்கி விட்டார்கள். ஆனால் முதல் நாளே தொழிலாளர்கள் சில ரகசிய இடங்களில் தங்கி சரியாக 10 மணி அளவில், 10 மணி என்றால் 10 மணி போராட்ட மையத்தில் அதிரடியாக அசம்பலானார்கள். அவர்களை கைது செய்ய முடியவில்லை. ஆயிரக்கணக்கான தொழிலாளர்கள் கைது செய்யப்பட்டார்கள், சாலையிலே அமர்ந்தார்கள். இந்த போராட்டம் நடந்தது. இதுபோல் தமிழ்நாடு முழுவதும் பெரும் போராட்ட கிளர்ச்சிகள் நடந்தது. இது ஒரு விதமான அடக்குமுறை. இது ஒரு பக்கத்தில் வந்து சட்ட ரீதியான அடக்குமுறையை வந்து அரசு மேற்கொண்டாங்க. நாங்கள் தொழிற்சங்க பதிவுக்கு வந்து 14ஆம் தேதி சங்கம் அமைக்கப்பட்ட பிறகு அடுத்த 26ஆம் தேதி நாங்கள் வந்து முறையாக ஆன்லைன் மூலமாக முறையிட்டோம். ஆன்லைன் மூலமாக முறையிட்ட பிறகு அந்த முறையீட்டின் அடிப்படையில் வந்து எந்த விதமான ஆட்சேபனையும் 45 நாட்களுக்குள் இல்லை என்றால் ட்ரேட் யூனியன் பதிவு சட்டத்தின் அடிப்படையில் 1926 தொழிற்சங்க பதிவு சட்டத்தின் அடிப்படையில் பதிவு பண்ணி கொடுத்துடணும். பதிவுக்கான ஆவணங்களை வந்து பரிசோதிக்கப்பட்டது. ஆவணங்கள் கரெக்டாக இருக்குதா, சந்தா புஸ்தகம், பணம், வரவு, செலவு, வவுச்சர், கையிருப்பு, இது எல்லாத்தையுமே வந்து செக் பண்ணாங்க. அப்புறம் வந்து பதிவு செய்யப்பட்டுவதற்கான கொடுக்கப்பட்ட அலுவலகம் என்பது வாடகை அலுவலகத்தில் நாங்கள் போக முடியாது. ஆகவே எங்களுக்கான ஒரு உறுதியாக பன்னாட்டு நிறுவனத்துக்கு பயப்படாத ஒரு வாடகை தரணும்னா அதுக்கு வந்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாவட்ட குழு அலுவலகம் தான் எங்களுக்கு வாடகை கொடுத்தார்கள். அந்த வாடகையினுடைய அலுவலக முகவரி கொடுத்த போது இது ஏற்க முடியாது என்று தொழிலாளர் துறை முதல் கட்டமாக ஆட்சேபனை தெரிவித்தது. அப்போ வந்து வாடகை கொடுத்ததற்கான ஆவணத்தை கொடுங்க. நாங்கள் அந்த ஒப்பந்த காப்பியை நாங்கள் எடுத்து போய் கொடுத்தோம். கட்சியினுடைய மாவட்ட செயலாளர், மாவட்ட குழு சார் கொடுக்கப்பட்ட அதன் பிறகுதான் எல்லா ஆவணங்களையும் 7 தொழிற்சங்க நிர்வாகிகளும் பரிசோதிக்கப்பட்டு அவர்கள் தொழிலாளிகள் தான் என்பதை உறுதி செய்த பிறகுதான் அது முழுவதும் பரிசோதிக்கப்பட்ட ஆவணம் என்பது தொழிற்சங்க பதிவாளருக்கு அனுப்பப்பட்டது. இதை பரிசோதித்தவர் காஞ்சிபுரம் மாவட்டத்தினுடைய தொழிலாளர் துறை துணை ஆணையர், அவர் தான் நியமிக்கப்பட்டார். இப்படி சட்ட ரீதியான எல்லா விதமான கட்டங்களையும் கடந்த பிறகு பதிவு செய்து தர வேண்டிய தொழிற்சங்க பதிவாளர் 45 நாட்களுக்கு பிறகு அவர் பதிவே செய்து தரலை. போராட்டம் ஒரு பக்கம் நடக்குது, இன்னொரு பக்கம் வந்து தொழிற்சங்க பதிவு இல்லைன்ற ஒரு பிரச்சாரத்தை வந்து சாம்சன் நிர்வாகம் கலப்பி விடுது. இது பதிவு செய்யாத சங்கம் என்று மீடியாக்கள் கேட்குறாங்க. உங்கள் சங்கம் பதிவு பண்ணிட்டாங்களா? பதிவு பண்ணுறதுக்குன்னு எப்படி நீங்கள் ஸ்ட்ரைக்கு போகலாம்? இது வந்து வேலுமணியை வந்து வெளிநாட்டு நிறுவனங்கள் வந்து உள்நாட்டுக்குள் வரக்கூடாதுன்றதற்காக இது வந்து ஒரு மிகப்பெரிய சதி திட்டம். சீன நாட்டுக்கு எதிரான நாடு தென்கொரியா. எனவே சீன நாட்டினுடைய மூலதனத்திற்கு ஆதரவாக தென்கொரியாவின் மூலதனத்தை எதிர்த்து கம்யூனிஸ்ட் நடத்துகிற ஒரு மிகப்பெரிய பயங்கரமான சதி. எல்லாம் சோசியல் மீடியாவில் வந்து கம்யூனிஸ்டுகளுக்கு எதிரான அவதூறு பிரச்சாரங்கள் மிகப்பெரிய அளவு கரைவிடப்பட்டது. சட்டத்தில் ஒரு தொழிற்சங்கம் பதிவு செய்ய விட்ட ஒரு தொழிற்சங்கம் தான் ஸ்ட்ரைக் பண்ணணும் எந்த சட்டத்திலையும் கிடையாது. ஒரு தொழிலாளி சங்கம் அமைச்சிட்டான், பேரவை ஒப்புதல் தருதுன்னா வேலைநிறுத்தம் செய்யலாம் என்கிற அந்த தீர்மானம் நிறைவேற்றப்பட்டால் நோட்டீஸ் கொடுக்கப்பட்டு 16 நாட்களுக்குள் வேலைநிறுத்தம் செய்யலாம் என்பது
தொழிற்சங்க சட்டம் சொல்கிறது பதிவு செய்யப்பட்ட தொழிற்சங்கம் தான் ஸ்ட்ரைக் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எந்த சட்டத்திலையும் கிடையாது. எனவே இது முழுக்க முழுக்க அவதூறு பிரச்சாரத்தை கலறி விட்டார்கள். எனவே பதிவுக்கான முயற்சி எடுத்தபோது பதிவை நிறுத்தினார்கள். அரசு ஏன் பதிவை நிறுத்தினாங்கன்னா, இந்த பதிவை தாமதப்படுத்துவதன் மூலம் ஒரு போட்டி அமைப்பு இந்த காலகட்டத்தில் சாம்சங் தொழிற்சாலைக்குள்ள வந்து நிர்வாகம் உருவாக்கினாங்க. போட்டி அமைப்புக்கு அதை பலப்படுத்தி அதன் மூலமாக பெரும்பான்மை தொழிலாளர் தொழிற்சங்கத்தை அவர்கள் இல்லாமல் ஆக்குவதற்கு அரசு சாம்சங் நிறுவனத்தோடு சேர்ந்து கொண்டு ஒரு மோசமான சதி ஆலோசனையில் ஈடுபட்டது. அதனால தான் வந்து அவங்க வந்து பதிவே பண்ணி தரல. பதிவு பண்ண மாட்டேன்னு சொன்ன பிறகு 80 நாள் அதன் பிறகு நாங்கள் வந்து நீதிமன்றத்துக்கு போகிறதுன்னு நாங்கள் சொன்னோம். நீதிமன்றத்துக்கு பாருங்கன்னாங்க. அரசே சொன்னது, அமைச்சரே சொன்னார். அப்படித்தான் நாங்கள் வந்து வேறு வழி இல்லாமல் நீதிமன்றத்துக்கு போனோம். நீதிமன்றத்தில் வந்து அந்த வழக்கு நடந்தபோது 5 முறை அந்த வாத பிரதிவாதம் நடந்தது. சாம்சன் இந்த வழக்கில் சேர்த்துக்கொள்ள வேண்டும் என்று அவங்க வந்தாங்க. சாம்சன் சேர்ந்த பிறகு நாங்கள் ஆட்சேபனை தெரிவித்தோம். சாம்சனுக்கு இந்த வழக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது. நாங்கள் சங்கம் சட்டத்தின் அடிப்படையில் பதிவு கொடுத்துருக்குறோம். சட்டத்தின் அடிப்படையில் ஆவணங்கள் கரெக்டாக இருக்கா, வேறு ஏதாவது ஆட்சேபனை இருந்தால் அதை மட்டும் தான் பார்க்கணுமே தவிர யார் 3வது ஆட்சேபனை தெரிவித்து வழக்குள் வர முடியாது என்று சொன்னபோது அவங்க என்ன சொன்னாங்கன்னா, வழக்கில் சேர்ந்த ஒரே காரணம் இது வந்து சாம்சங் என்கிற பெயரில் இந்த பதிவை இவர்கள் தருகிறார்கள். சாம்சங் என்பது எங்கள் நிறுவனத்தினுடைய காப்பீட்டுக்கு உட்பட்டது, அது பேட்டன் ரைட்டுக்கு உட்பட்டதுன்னு சொன்னாங்க. நாங்கள் சொன்னோம், அப்படி ஒரு பெயரில் வந்து தொழிற்சங்கம் அமைக்க எந்த வகையிலும் தடை கிடையாதுன்னு சொன்னோம். கர்நாடகாவில் வந்து ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவினுடைய ஒரு வழக்கில் 2022ஆம் ஆண்டு கொடுக்கப்பட்ட ஒரு தீர்ப்பு என்ன சொல்லுதுன்னா, நீங்கள் வந்து அங்கே ஊழியர்கள் சங்கம் அமைக்கப்பட்ட போது இந்த வங்கியின் பெயரில் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா ஊழியர்கள் என்ற பெயரில் வந்து சங்கம் அமைக்கக்கூடாதுன்னு சொன்னாங்க. அந்த ஜட்ஜ்மெண்ட் என்ன சொல்லுச்சுன்னா, வர்த்தக நோக்கத்தோடு தான் வங்கி இருக்கிறது, ஆனால் தொழிலாளிகளுக்கான ஊழியர் சங்கம் என்பது அது வர்த்தக நோக்கத்தோடு சம்பந்தப்பட்டது கிடையாது. அந்த நிறுவனத்தின் ஊழியர்கள் என்கிற முறையில் நிறுவனத்தோடு பேசுவதற்கு அந்த நிறுவனத்தின் ஊழியர் என்கிற பெயரில் தான் சமமைத்துக் கொள்ள முடியும். இது எந்த வகையிலும் உங்களுடைய வர்த்தக நோக்கத்துக்கு எதிரானது அல்ல என்கிற முறையில் இந்த பெயரை வைத்துக் கொள்ளலாம் என்று தீர்ப்பு கொடுத்தாங்க. அதை கோட் பண்ணி நாங்கள் வந்து இந்த கோர்ட்டில் எங்களுக்கு ஆதரவான ஆவணத்தை நாங்கள் கொடுத்தோம் ஜட்ஜ்மெண்ட்டை. நீதிமன்றம் அதை வந்து ஏற்றுக்கொண்டது. கரெக்ட். ஏன்னு சொன்னால், சாம்சங் என்பது உலக அளவில் அது வர்த்தகத்துக்கான நிறுவனத்துக்கான பெயரை தவிர நாங்கள் இது ஒரு வர்த்தகத்து நிறுவனத்தை ஆரம்பிக்கவில்லை, ஊழியர்கள் சங்கம் தான் ஆரம்பித்திருக்கிறோம். எனவே இது வந்து தடையில்லைங்கிற முறையில் எங்களுக்கு வந்து ஒரு தீர்ப்பு அவங்க கொடுத்தாங்க. அந்த அடிப்படையில் தான் வந்து சாம்சங் நிர்வாகத்தை வந்து ஏன்னு கேட்டபோது அரசு தானே முன் வந்து கோர்ட்டில் என்ன பண்ணாங்கன்னா, சாம்சனையும் சேர்த்துக் கொள்ளுங்கள், அதாவது ராஜாவை மிஞ்சிய ராஜ விசுவாசி என்று சொல்லுவாங்க, அந்த மாதிரி அவனையும் சேர்த்துன்னு இவங்க வந்து அவங்களுக்கோசம் வக்கீல் வாதனார் கவர்மெண்ட்டோட அரசு வழக்கறிஞர். இது மாதிரி ஒரு மோசமான அப்பட்டமான ஒரு பன்னாட்டு நிறுவனத்துக்கு ஆதரவாக அரசியலமைப்பு சட்டம் கொடுத்திருக்கக்கூடிய 19(1)(c) சங்கம் வைத்துக் கொள்ளக்கூடிய கான்ஸ்டிடியூஷனுக்கு எதிராக அரசு சாம்சங் நிறுவனத்தோடு சேர்ந்து கொண்டு அரசியலமைப்பு சட்டத்தை பலி கொடுப்பதற்கு ஒரு வாதியாக சேர்த்துக்கொள் என்று சொன்னதே வரலாற்றில் திராவிட முன்னேற்ற கழகம் அரசாங்கம் செய்த மிகப்பெரிய ஒரு அரசியல் பிழை. இந்த பிழை செய்திருக்க கூடாது, செய்தார்கள், நீதிமன்றத்தில் செய்தார்கள். இதையும் மீறிதான் நீதிமன்றம் சரி சேர்த்துக் கொள்ளட்டும், வழக்கு என்பது சாம்சனுக்கும் சாம்சங் தொழிற்சங்கத்துக்கும் அல்ல, அரசுக்கும் சாம்சங் இந்தியா தொழிற்சங்கத்துக்கும் தான். எனவே அந்த வழக்கையும் வந்து நீதிமன்றம் நாங்கள் எதிர்கொண்டோம். அந்த வழக்கில் தான் வந்து 6 வார காலம் வைத்து அப்போ என்ன சொன்னால், இடையே பேச்சுவார்த்தை நடந்தபோது அமைச்சர்கள், ஒருவேளை நீதிமன்றம் அந்த வழக்கிலே வந்து ஒரு தீர்ப்பு வழங்குமானால் அந்த தீர்ப்பின் மீது நாங்கள் மேல்முறை செய்ய மாட்டோம் என்று அவர்கள் வாய் மூலமாக வாக்குறுதி கொடுத்தார்கள். அந்த அடிப்படையில் தான் இப்போ இது 6 வார காலம் வைத்து இப்போ ஒரு ஜட்ஜ்மெண்ட் வந்திருக்குது. இது கடைசி நாளில் கொடுக்கப்பட்டிருக்கிற. அப்போ கூட 4 வாரம் தான் சொன்னார். நீதிபதி கேட்டார், சட்டத்தின்படி செய்ய வேண்டிய கடமையை நீங்கள் ஏன் முடிவு காணாமல் இருக்கிறீர்கள் என்று கேட்டபோது அரசு சொன்ன பதில் வேடிக்கையானது. சாம்சனை கேட்க வேண்டும் என்று சொன்னார்கள். நீதிபதி சொன்னார், நீங்கள் சட்டத்தை பாருங்கள், சாம்சனை பார்க்காதீர்கள். எனவே சட்டம்தான் உங்களுடைய பதிவு சம்பந்தமாக முடிவெடுக்க வேண்டும் என்று அவர் சொன்னார். அந்த வழக்கில் அவங்க என்ன பண்ணாங்கன்னா, 4 வாரம் போதாது 6 வாரம் கேட்டாங்க. சரி 6 வாரம் எடுத்துக்கினாங்க. 6 வார காலத்திற்குள் தந்திருக்க வேண்டும். கடைசி நாளான ஜனவரி 2025 27 தான் கடைசி நாள். அவங்க நியாயமாக பார்த்தா 25ஆம் தேதியே கொடுத்துருவாங்க, 26 லீவுங்கிறதுனால பரவாயில்ல, 27 அவங்க வந்து வழி இல்லாமல் கொடுத்துட்டாங்க. இது வந்து சட்ட ரீதியாக எங்களுக்கு ஒடுக்கப்பட்ட ஒரு ஒடுக்குமுறை. அதிலும் இப்போ நாங்கள் வெற்றி பெற்றிருக்கிறோம். இன்னொரு பக்கத்தில் இந்த காலதாமதம் ஏன் எடுத்தார்கள் என்கிற ஒரு கேள்வி இருக்கிறது. அரசு ஏன் இதை மறுத்தார்கள் என்றால், வேலை நிறுத்த காலத்தில் ஒரு போட்டி சங்கத்தை உருவாக்கி அந்த போட்டி குழுவிற்கு தொழிலாளர் துறை அமைச்சர் முன்னாலேயே, லேபர் துறை அமைச்சர், இண்டஸ்ட்ரி மினிஸ்டர், சிறு குறு தொழில் அமைச்சர் முன்னிலையிலேயே ஒரு ஒப்பந்தத்தையும் நிறைவேற்றினார்கள். இது ஒரு துரோக ஒப்பந்தம். அது அரசனுடைய அமைச்சருடைய அலுவலகத்திலே நடந்தது. போராட்டம் ஒரு பக்கம் நடந்து கொண்டிருக்கிற பெரும்பான்மை தொழிலாளிகள், இன்னொரு பக்கம் தொழிலாளிகளுக்கு சம்பந்தம் இல்லாத ஒரு குழுவை வைத்துக் கொண்டு ஒப்பந்தம் போட்டு ஒப்பந்தம் நிறைவேற்றி விட்டது, வேலை நிறுத்தம் முடிக்கப்பட்டது அப்படின்னு அமைச்சரே வந்து அறிவிக்கிறாரு. இது முழுவதும் மீறிதான் அடுத்த நாள் போராட்டம் அங்கே தொடர்கிறது. எனவே வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா,
அக்டோபர் மாதம் நடந்த அந்த போராட்டம் அடுத்தடுத்து பெரும் வீரியமிக்க போராட்டமாக அது நடந்து அந்த போராட்ட பந்தலிலும் அவங்க வந்து போராட்ட பந்தல் அவங்க பிரிக்கிறாங்க. போராட்ட பந்தல் பிரித்த பிறகு அதே இடத்துல நாங்கள் உட்கார்றோம். மீண்டும் கைது செய்யப்பட்டு நாங்கள் வந்து சிறையில் அடைக்கப்படுகிறோம். மீண்டும் மறுநாள் நாங்கள் வந்து அதே இடத்துக்கு போகிற போது ஊருக்குள்ளே நுழைகிற போதே என்னை போலீஸ் வந்து கடத்தி போட்டு 2வது முறையாக சுபாஷ் காவல் நிலையத்தில் மாடியில் அடைச்சிட்டாங்க. எங்கே இருக்கிறாருன்னு தகவல் தெரியாமல் அவரை பார்க்க வந்த சிஐடியுடைய மாநில தலைவர் தோழர் சவுந்தரராஜன் வந்தார். அவரையும் உள்ளே பார்க்க வாங்கன்னு சொல்லிட்டு அவரையும் மாடியில் கூப்பிட்டு அடைச்சிட்டாங்க. இரவு 7:30 மணி வரையிலும் எங்களை பார்ப்பதற்கு யாரும் அனுமதிக்கப்படவில்லை. நாங்கள் இருப்புற தகவலை சொல்ல முடியாதுன்னு சொல்லிவிட்டார்கள். மீண்டும் ஒரு சட்ட போராட்டத்தை நடத்தினோம். நீதிமன்றத்துக்கு நம்முடைய வழக்கறிஞர் குழு சென்றது. மாநிலத்தினுடைய மிக முக்கியமான தொழிலாளி வர்க்க தலைவர்கள் வந்து காவல்துறையால் கடத்தப்பட்டிருக்கிறார்கள். எங்கு இருக்கிறார்கள் என்று தெரியவில்லை. எங்களுக்கு சந்தேகம் இருக்கிறது. இந்த காவல் நிலையத்தில் மாடியில் அடைக்கப்பட்டிருப்பதாக சொல்கிறார்கள். எனவே நீதிமன்றம் இது குறித்த ஒரு உண்மையை விசாரிக்கிற குழுவின் மூலமாக நியமனம் செய்து உடனடியாக நீங்கள் அவர்களை கொண்டு வர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார்கள். நீதிமன்றம் உடனடியாக அன்றைய தினம் உத்தரவிட்டது. அன்றைய தினம் மாலையே நீதிமன்ற விசாரணை குழு, வழக்கறிஞர் உள்ளிட்ட குழுக்கள் வந்து காவல் நிலையத்திலிருந்து எங்களை விடுதலை செய்தார்கள். நீதிமன்றத்திலே கொண்டு போய் எங்களை வந்து நிறுத்தினார்கள். நீதிமன்றத்தில் நிறுத்தப்பட்ட பிறகு நீதிபதி கடுமையாக காவல்துறை எச்சரித்தார். ஒரு தொழிற்சங்க தலைவரை எந்த விதமான முன்னறிவிப்பும் இல்லாமல், வாரண்ட்டும் இல்லாமல் எப்படி கைது செய்ய முடியும்? இனி அப்படி கைது செய்யக்கூடாது என்பது மட்டுமல்ல, அந்த தொழிலாளிகளுடைய தலைவர்களையும் கைது செய்து சிறையில் அடைத்தீர்கள். அவங்களையும் நீங்கள் உடனடியாக விடுவிக்கணும். இனிமேல் புதுசாக கைது செய்யக்கூடாது என்று ஸ்ரீபெரும்புதூர் நீதிமன்றம் சாம்சன் நிறுவனத்துக்கு எதிராகவும் போலீஸுக்கு எதிராகவும் ஒரு கடுமையான உத்தரவை நீதிமன்றத்திலேயே அன்று மாலை இரவு 11 மணியில் உத்தரவிட்டார்கள். இப்படி போலீஸுக்கு எதிராக ஒரு போராட்டம், நீதித்துறையை சட்டத்தை நிலைநாட்ட ஒரு போராட்டம் நடந்து கொண்டே இருந்தது. இந்த பிணையில்தான் ஒரு உடன்பாடு என்பது காண்பதற்கு வந்தபோது அமைச்சர்கள் 4 பேர் கொண்ட குழுவை நியமித்தார்கள். அந்த குழுவின் முன்னால் நடந்த பேச்சுவார்த்தை என்ன சொன்னாங்கன்னாக்கா, நாங்கள் ஸ்ட்ரைக்கை வாபஸ் வாங்க, நீங்கள் வாபஸ் வாங்கணும். முதலமைச்சர் அமெரிக்காவிலேருந்து வராரு, எனவே நீங்கள் வந்து வாபஸ் வாங்க. அமெரிக்கா வந்தால் நாங்கள் எங்கே வாபஸ் வாங்கணும்? அவர் வருகிற போது தமிழ்நாடு அமைதியாக இருக்க வேண்டும் அப்படின்னு மீண்டும் மீண்டும் நடந்த ஒரு 6-7 சுற்று பேச்சு இதே தான் சொன்னாங்க. அப்படிலாம் பண்ண முடியாது. குறைந்தபட்ச உத்தரவாதம், நாங்கள் கொடுத்த கோரிக்கையின் மீது சாம்சன் நிர்வாகம் பேசுவதற்கு ஒப்புக்கொள்ள வேண்டும். இதுதான் ஸ்ட்ரைக்கோட மிக முக்கியமான கோர் பாயிண்ட். அதாவது நான் ஒரு யூனியன், நீ மேனேஜ்மெண்ட், நான் ஒரு கோரிக்கை கொடுக்குறேன், அதன் மீது பேசணும். அவன் என்ன சொல்கிறான்? கூலிகள் நான் ஏற்றுக்கொள்ள முடியாதவர்கள், என்னிடம் வேலை செய்கிறவர்கள், இவர்கள் ஒரு சங்கமாக வந்துட்டால் இவங்க ஒரு கோரிக்கை வந்து நான் பேசணுமா? பேச முடியாது என்று தான் ஸ்ட்ரைக்குக்கு முன்னவர்களும் ஸ்ட்ரைக் நடந்து கொண்டிருக்கிற பேச்சுவார்த்தை எல்லா இடத்துலையும் அவங்க எடுத்த ஸ்டாண்டு. நாங்கள் எங்களுடைய கோரிக்கையின் மீது பேசுவதாக ஒப்புக்கொண்டால் மட்டுமே நாங்கள் ஒப்புக்கொள்ளுவோம், இல்லை என்றால் ஸ்ட்ரைக் முடியாது நாங்கள் சொல்லிட்டோம். 2வது நிபந்தனை, நேருக்கு நேராக பேச முடியாது, சமமாக உட்காந்து பேச முடியாது. இவன் தொழிலாளி, வெளியில் இருக்கிற ஆள், இவங்கெல்லாம் அவுட் சைடரோ ஒர்க்கரோ அவங்க முன்னால் உலகத்தின் மிகப்பெரிய நிறுவனம் அமர்ந்து பேச முடியாது என்று அவர் சொன்னார்கள். இதையும் ஏற்றுக்கொள்ள முடியாது என்று சொன்னோம். அதே பாம்பில் வந்து 2 பேரும் கையெழுத்து போட முடியாதுன்னு சொன்னாங்க. இந்த மூன்றும் எதை சொல்லுகிறது என்றால், சமநீதி, சமூக நீதி, தொழிலாளியும் முதலாளியும் இருந்தாலும் இரண்டும் 2 வர்க்கம்தான். இந்திய நாட்டு சட்டத்தின் முன்னால் யாராக இருந்தாலும் சமமான் என்கிற முறையில் அந்த சமத்துவத்துக்கான போராட்டமாகத்தான் வேலைநிறுத்த போராட்டம் இருக்குது. தொழிற்சங்க பதிவுக்காக அல்ல, அது சட்ட ரீதியான போராட்டம், அது எங்களால் பெற முடியும். ஆனால் வெளியே என்ன சொல்லிட்டாங்கன்னா, யூனியன் ரிஜிஸ்ட்ரேஷனுக்கோசம் தான் இவங்க வந்து போராட்டம் பண்ணுறாங்க. இப்போ ரிஜிஸ்ட்ரேஷன் இல்லாமல் போயிட்டாங்கலாம் அவங்க சொன்னாங்க ஸ்ட்ரைக் முடிகிற போது. அதுக்காக போராட்டம் கிடையாது. கடைசியாக இந்த போராட்டத்தில் என்ன வந்ததுன்னு சொன்னாக்கா, மீண்டும் மீண்டும் பேசிய போது நிர்வாகம் பணிந்தது. அந்த பணிவு என்னன்னு சொன்னால், சாம்சன் இந்தியா நிறுவனம், அதனுடைய நிர்வாகம் சாம்சன் இந்தியா தொழிலாளர் சங்கம் முன்வைத்திருக்கிற கோரிக்கையின் மீது எழுத்துப்பூர்வமாக பதில் பேச ஒப்புக்கொண்டது என்பது 1. அது மிகப்பெரிய வெற்றி. 2வது, போராட்டத்தில் ஈடுபட்டதற்காக நாங்கள் டிஸ்மிஸ் செய்வோம், சஸ்பென்ஷன் செய்வோம், பழிவாங்க செய்வோம் என்றெல்லாம் அதிகாரபூர்வமாக அறிவித்த சாம்சன் நிர்வாகம் எழுத்துப்பூர்வம் பலது கொடுத்தாங்க. உங்களுக்கு போனஸ் வராது, கிஃப்ட் வராது, அப்புறம் வந்து தீபாவளி கொடுக்க வேண்டிய எந்த விதமான சிறப்பு பர்ஃபார்மன்ஸ் உங்களுக்கு அலவன்ஸ் வராது, இதெல்லாம் அவங்க அறிவிச்சாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக அறிவிப்பு, இதெல்லாம் பல லட்சக்கணக்கான ரூபா தொழிலாளி இழப்பு ஏற்படும். இதையெல்லாம் தாண்டா ஸ்ட்ரைக் நடந்தது. கடைசியாக என்ன சொன்னாங்கன்னா, எந்த பழிவாங்கலும் இருக்காது என்பது உள்பட நோ ஒர்க் நோ பே என்கிற முறையிலும் வேலை இல்லை. அதை வந்து நாங்கள் வந்து எழுத்தில் போடலை. ஆனால் எழுத்தில் போடலாம் கூட நாங்கள் வந்து மனதார நாங்கள் அந்த விஷயத்தில் வந்து ஒரு ஸ்டாண்ட் எடுத்தோம். உங்கள்கிட்ட சம்பளத்தை வேலை செய்யாமல் வாங்கி நம்மளை ஏமாற்ற வேண்டிய அவசியம் கிடையாது, நாங்கள் இழந்து தான் இந்த போராட்டத்தை நடத்துகிற முறையில் அந்த கிளாஸ் எல்லாமே நாங்கள் ஒத்துக்கணும். அது மட்டும் இல்லை, பழிவாங்கல் இல்லை, சமமாக பேசுவது. மேலும் அவங்க என்ன சொன்னால், உள்ளே வந்து ஒத்துழைப்பு தரணும்னு சொன்னாங்க. நாங்கள் நிச்சயமாக ஒத்துழைப்பு தருவோம், நாங்கள் அதையும் நாங்கள் சொல்லிட்டோம். இந்த அடிப்படையில் உடன்பாடு ஏற்பட்டு 2 பக்கமும் சாம்சன் நிர்வாகத்தினுடைய அதிகாரபூர்வ அதிகாரிகளும், இந்த பக்கத்தில் வந்து சாம்சன் இந்தியா தொழிற்சங்கத்தினுடைய தலைவர்கள் முறைத்தோட சவுந்தரராஜன், முத்துக்குமார், எல்லன், மாதேஷ், சுபாஷ், பாலாஜி, சிவனேசன், ஆசிம் உள்ளிட்ட அத்தனை தோழர்களும்
மொத்தம் எங்கள் தரப்பில் 9 பேர் கொண்ட குழு, நிர்வாகத்தினர் குழு கையெழுத்து போடப்பட்டது. இந்த வேலைநிறுத்த முடிவு என்பது பெரும் உற்சாகமாக திருவிழாவை போல் நடந்தது. இந்த போராட்டத்தினுடைய ஒப்பந்தம் என்ன சொல்லுகிறது என்று சொன்னால், சமமாக பேசித்தான் ஆக வேண்டும் என்பதை சாதித்தது இந்த போராட்டம். 2 வர்க்கத்துக்கு இடையிலான போராட்டத்தில் சமரசம் இல்லை, அடிப்படையான உரிமையில் சமரசம் இல்லை என்பதை நிலைநாட்டியது. போராட்டங்களுக்கு பிறகு சிறு சேதாரம் இல்லாமல் ஒரு பிரம்மாண்டமான 38 நாள் போராட்டம் வெற்றி பெற்று உள்ளே போகிற போது எத்தனை பேர் வந்தோமோ அத்தனை பேரும் நாங்கள் உள்ளே போகிறோம் என்பதுதான் போராட்டத்தின் ஆகப்பெரிய வெற்றி. அதை சாதித்தது இந்த போராட்டம். இந்த போராட்டம் வெற்றி பெறுவதற்கு அடிப்படை காரணங்களாக எது இருந்தது என்றால், அந்த போராட்டம் மிக முக்கியமாக பேரவை கூட்டம் நடக்கிற போது நாங்கள் எல்லாத்தையும் ஏகமனதாக அந்த போராட்டம் உடனே நாங்கள் முடிச்சிடல. மீண்டும் அந்த தொழிலாளிகளை கூட்டி மந்திரிமொழி கையெழுத்து போட்டால் கூட தொழிலாளிகள் ஒப்புதல் கொடுத்தால்தான் இந்த ஸ்ட்ரைக் முடியும் என்கிற பகிரங்க அறிவிப்பை பத்திரிகை உலகத்தின் முன்னால் தெரிவித்து விட்டு தான் வந்தோம். ஜிபி கூட்டி அந்த ஜெனரல் பாடி பேரவை கூட்டத்தில் தொழிலாளியுடைய முழு ஒப்புதலை பெற்று நாங்கள் அந்த போராட்டத்தை முடித்தோம். இப்படி ஒரு தொழிற்சங்க ஜனநாயகம், தொழிலாளி வர்க்கத்தின் ஜனநாயகம், சட்டத்தின் ஜனநாயகம், சகலத்தையும் நிலைநாட்டியது இந்த வேலைநிறுத்த போராட்டத்துடைய அணுகுமுறைகள். அந்த போராட்டத்தின் முடிவில் கொடுக்கப்பட்ட கோஷத்தை பார்த்தா உங்களுக்கு தெரியும். அவர்கள் சொல்லுகிறார்கள், சம்பளத்துக்கான போராட்டம் அல்ல, இது சங்க உரிமைக்கான போராட்டம், முதலாளித்துவம் வீழட்டும், அதாவது டவுன் டவுன் கேபிட்டலிசம், அப் அப் சோசியலிசம் என்று தொழிலாளிகள் எழுப்புகிறார்கள். சர்வதேச ஒரு கோரிக்கை முன்வைக்கிறார்கள். உலக தொழிலாளி வர்க்கமே ஒன்றுபடுவோம் என்று சொன்னார்கள். இதெல்லாம் ஒரு சாம்சன் போராட்டத்தினுடைய வரலாற்றில் ஒரு தொழிற்சங்க இயக்கத்தில் இந்த பெரும் முழக்கங்கள் என்பது ஒரு உலகளாவிய தொழிலாளி வர்க்க இயக்கமாக தன்னை வெளிப்படுத்தி கொண்டதை உறுதி செய்தது 38வது நாள் வேலைநிறுத்த போராட்டம். இந்த ஸ்ட்ரைக் வெற்றி பெற்றதுக்கு எது அடிப்படை? இன்னொரு காரணம் என்றால், ஸ்ட்ரைக்குக்கு ஆதரவான நேச சக்திகள், எந்த ஒரு புரட்சியும் வெகுஜன மக்களின் ஆதரவு இல்லாமல் அது வெற்றி பெறாது. தனிநபர் பயங்கரவாதமோ அல்லது செக்டரலிசமோ அல்லது சாகசங்களோ அல்லது ஹீரோயிசமோ, இது எதுவுமே இதெல்லாம் வச்சுக்கிட்டு ஒருத்தர் சாதிக்க முடியும் என்றெல்லாம் இந்தியாவில் பல இயக்கங்கள் இருக்கிறார்கள். இப்படிலாம் ஒரு இயக்கத்தை சாதிக்க முடியாது என்பது மட்டுமல்ல, அது பொதுமக்களின் ஆதரவை பெற வேண்டும். அது விவசாயிகள் இயக்கமாக இருந்தாலும் தொழிலாளிகள் இயக்கமாக இருந்தாலும் அது இந்த போராட்டத்தில் ஆசிரியர், அரசு ஊழியர், மத்தியதர வர்க்கத்தின் ஊழியர்கள், தொழிற்சாலை தொழிலாளிகள், முறைசாரா தொழிலாளிகள், விவசாயிகளுடைய பெரும் ஆதரவு, அதே மாதிரி மகளிருடைய ஆதரவு, அரசியல் இயக்கங்களுடைய ஆதரவு, குறிப்பாக ஊடகங்கள், எந்த போராட்டத்திற்கும் இப்படிப்பட்ட ஒரு பெரும் நேரலையை எந்த ஊடகங்களும் வெளிப்படுத்தவில்லை. இந்த போராட்டத்தில் பல்வேறு ஊடகங்கள் பெரும் அளவிற்கு நேரலையாக மக்கள் முன்னால் அந்த போராட்டத்தை கொண்டு வந்தார். ஆகவே போலீஸின் அடக்குமுறை பார்த்துத்தான் அடக்குமுறை கையாளவில்லை. என்றால் அடுத்த வினாடியே உலகம் முழுவதும் அம்பலப்படுவார்கள் என்பது ஊடகத்தின் பாத்திரம் என்பது மிக முக்கியமானதாக இருந்தது. இந்த 38 நாட்களும் தமிழ்நாட்டில், இந்தியாவில், உலக அளவில் எல்லா விதமான செய்தி நிறுவனங்களும் காஞ்சிபுரம் மாவட்டம் சுபாசத்திரம் சாம்சனை நோக்கி வந்த உலகத்தினுடைய அத்தனை நாட்டு நிறுவனங்களும் எங்களால் பட்டியலிட முடியும். இந்த பக்கத்தில் ஜப்பான்லேருந்து, சவுத் கொரியாவிலேருந்து, வடகொரியாவிலிருந்து, அதே மாதிரி அமெரிக்காவிலிருந்து, சிங்கப்பூர்லேருந்து, அரபு நாடுகள்லேருந்து, ஸ்ரீலங்காவிலிருந்து, சொல்ல முடியாத எத்தனை நாடுகளும் அத்தனை நாட்டுடைய பத்திரிகைகளும் வந்தாங்க. அவர்கள் ஆய்வு செய்தார்கள். ஒரே காலகட்டத்தில் உலகம் முழுவதும் இந்த போராட்டம் விவாதத்துக்கு உள்ளாக்கப்பட்டது. இந்தியாவில் இந்து எக்ஸ்பிரஸ் உள்பட பல்வேறு டைம்ஸ் ஆஃப் இந்தியா உள்பட, பிஸ்னஸ் லைன், பிபிசி, அதே மாதிரி தமிழ் பத்திரிகைகள் உள்பட இந்த போராட்டத்தை குறித்து மிகப்பெரிய விவாதங்கள் உருவாக்கினார்கள். இந்த போராட்டம் பல உண்மைகளை உலகத்துக்கு கொண்டு வந்தது. என்னன்னு சொன்னால், தொழிற்சாலைகள் வந்தால், வேலை நிறுத்தம் வந்தால் தொழிற்சாலைகள் மூடப்படும், வேலை பறிக்கப்படும் என்றெல்லாம் சொன்னார்கள். அது இல்லை என்பதை கடந்த 20 ஆண்டுகளில் இந்தியாவில் அதிகமாக தொழிற்சாலைகள் வந்த மாநிலம், மாவட்டம் காஞ்சிபுரம், தமிழ்நாடு. அதிகமாக வேலைநிறுத்த போராட்டங்கள் நடந்த இடமும் காஞ்சிபுரம் மாவட்டம். இங்குதான் கடந்த 20 ஆண்டுகளில் வெறும் 200 தொழிற்சாலைகள் இருந்த இந்த பகுதியில் இப்போது 1900 தொழிற்சாலைகள் வந்திருக்கிறது. உற்பத்தி கூடியிருக்கிறது. இந்தியாவின் அதிகபட்ச எலக்ட்ரானிக் பொருள் உற்பத்தி மையமாக இன்றைக்கு இந்தியாவிலே தமிழ்நாடு அறிவிக்கப்பட்டிருக்கிறது. எனவே உற்பத்தி முடக்கமில்லை, தொழில் அமைதி தொடர்கிறது, தொழிற்சங்க உரிமைக்கான போராட்டம் தொடர்கிறது. மேலும் ஆலை மூடல் என்பது இதுவரையிலும் நீங்கள் பிஎன்சி ஆலை ஏன் மூடப்பட்டது, அப்புறம் நீங்கள் பல தொழிற்சாலைகளுடைய ஆலை மூடலை பற்றிலாம் அவதூறுகள் பரப்பப்பட்டது. இது முழுவதுமே உண்மை அல்ல என்பது மூடப்பட்ட காலத்தில் அப்போது வெளியிடப்பட்ட ஆவணங்கள் முழுவதும் இன்றைக்கு விவாத பொருளாக மாற்றப்பட்டது. எனவே தொழிற்சங்க இயக்கம், ஆலை மூடல், அவதூறு பிரச்சாரங்கள் என்று அத்தனைக்கும் சாட்டி அடிக்கக்கூடிய, அதே மாதிரி சோசியல் மீடியாவில் வலதுசாரி சக்திகள் இடதுசாரிகளுக்கு எதிராக, முற்போக்காளர்களுக்கு எதிராக நூற்றுக்கணக்கான யூடியூப் சேனல்கள் புற்றிசைபோல் படையெடுத்தார்கள். தலைவர்கள் மீதும் தோழர்கள் மீதும் இயக்கத்தின் மீதும் கொடுக்கப்பட்ட அவர்கள் கொஞ்சம் நெஞ்சம் கிடையாது, அத்தனையும் பெரும் விவாத பொருளாக அவையெல்லாம் ஒன்றுமில்லை என்பதை உறுதி செய்தது. இப்படி ஊடகத்திலேயும் ஒரு அரசியல் விவாதம் உருவாக்கப்பட்டது. கிட்டத்தட்ட இந்த போராட்டத்துக்கு ஆதரவாக ஏறக்குறைய 18 லட்சம் ரூபாய் தொழிலாளி வர்க்கம் தமிழ்நாட்டில் இந்த போராட்டத்துக்கு ஆதரவாக நேரடியாகவும் ஆன்லைன் மூலமாகவும் போராட்ட களத்திலும் ஆங்காங்கேயும் கொடுத்தார்கள். விவசாயிகள் தங்களுடைய உணவுகளை விவசாய சங்கங்கள் ஒரு நாள் உணவு, 2 நாள் உணவு என்று எடுத்துக்கொண்டார்கள். ஒரு இராணுவ கட்டுக்கோப்பை போல 1350 பேருக்கும் உணவு வழங்கி ஒரு இடத்தில் வன்முறை இல்லாமல், இத்தனைக்கும் ஒரு விபத்தை ஏற்படுத்தி பெரும் கலவரத்தை உருவாக்க திட்டமிடப்பட்டது. அந்த வன்முறை ஏற்படுத்தக்கூடிய விபத்து ஏற்பாடும் நடந்தது, விபத்தும் நடந்தது, பல தொழிலாளர்கள் அடிபட்டார்கள்.
அந்த வழக்கை கூட போலீஸ் கலவரத்தை ஏற்படுத்திய வழக்காக பதிவு செய்தது. இப்படி இந்த போராட்ட காலத்தில் 6க்கும் மேற்பட்ட வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றன. நீதிமன்றத்தின் முன்னால் நாங்கள் நிறுத்தப்பட்டிருக்கிறோம், சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறோம். சங்கத்தினுடைய பொதுச் செயலாளர் ஒரு தொழிலாளியை வேலூர் சிறையில் அடைக்கப்பட்டு சிறைக்குள்ளேயே அவருடைய முகம் சிதைக்கப்பட்டு முடியெல்லாம் சிதைக்கப்பட்டு அலங்கோலப்படுத்தப்பட்ட இது ஒரு அப்பட்டமான மனித உரிமை மீறல். எந்த மனித உரிமை ஆணையம் இது குறித்து பேசவில்லை. ஊடகத்தோடு நாங்கள் சொன்னோம், நாங்கள் யாருடைய யாசகத்தையும் நாங்கள் கேட்கவில்லை. ஆனால் இந்த அநீதி நடக்கிற போது நாங்கள் எல்லாம் அப்படியே சட்டத்தை காக்கிற வல்லுநர்கள் இயேசுதாரர்கள் சொல்லக்கூடிய எவனும் இந்த பிரச்சனை மீது முன்வர தயாராக இல்லை. எல்லா விதமான மனித உரிமை மீறப்பட்டது. வீடுகள் தோறும் அச்சுறுத்தப்பட்ட தொழிலாளருடைய தலைவர் வீடுகளில். இது ஒரு பக்கம் இருக்கிற போது இன்னொரு பக்கத்தில் அரசு பகிரங்கமாக இந்த போராட்டத்துக்கு எதிராகவே ஒரு நிலை எடுத்தது. மத்திய அரசாங்கம், மோடி அரசாங்கம் இந்த போராட்டத்தை அடக்க சொல்லி பகிரங்கமாக அவர்கள் அறிவிப்பு கொடுத்தார்கள். அது மட்டும் இல்லை, மத்திய அமைச்சரே நேரடியாக பேசினார். மத்திய அரசாங்கத்துடைய அதனுடைய சாஸ்திரி பவன், டெல்லியில் இருக்கக்கூடிய பிரதமர் அலுவலகம், தொழில்துறை அலுவலகம் இந்த போராட்டம் நடந்த 34 நாட்களும் போராட்டத்துக்கு எதிராக வெளிநாட்டு நிறுவனங்களுக்கு ஆதரவான தனக்கான ஆலோசனை வழங்கி கொண்டே இருந்தது. எங்களுக்கு கிடைத்திருக்கிற பல தகவல்கள் கேட்டால் அதிர்ச்சியாக இருக்கும். இந்த போராட்டத்தை சிதைப்பதற்கு பல அந்நிய சக்திகள் ஈடுபட்டார்கள். இவைகளெல்லாம் எதிர்கொண்டுதான் இந்த போராட்டம் எந்த திசை திருப்பலுக்கும் இல்லாமல் ஆளாகாமல் இந்த போராட்டம் வெற்றிகரமாக அது முடிக்கப்பட்டு தன் வரலாற்று சாதனை படைத்திருக்கிறது. இதே காலகட்டத்தில் சாம்சங், அதாவது தேசிய சாம்சங் எலக்ட்ரானிக்ஸ் தொழிலாளர் சங்கம், தென்கொரியாவின் தொழிற்சங்கம் இந்த போராட்டத்துக்கு ஆதரித்து தன்னுடைய எழுத்துப்பூர்வமான கடிதத்தை தந்தது. அங்கேயும் ஆதரவு போராட்டத்தில் ஈடுபட்டது. இந்தியா முழுவதும் திருவனந்தபுரத்தில், குர்காம்பூரில், இந்தியாவின் பல மாநிலங்களில் இந்த போராட்டத்துக்கு ஆதரவான ஆதரவு போராட்டங்கள் வந்தன. பல்வேறு வெகுஜன அமைப்புகளுடைய ஆதரவு எங்களுக்கு கிடைத்தது. சொல்ல வேண்டும் என்று சொன்னால், தொழிற்சங்க இயக்க வரலாற்றில் கடந்த சமீபத்திய ஒரு 100 ஆண்டு கால வரலாற்றில் இந்த போராட்டம் பெரும் கிளர்ச்சியை, தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. கடந்த 20 ஆண்டு காலமாகவே இந்தியாவில் பல்வேறு இடங்களில் பன்னாட்டு நிறுவனங்கள் குடிகொண்டிருக்கிறார்கள். அதிகமாக வந்திருக்கிற குஜராத் உள்பட, மகாராஷ்டிரா உள்பட, அதற்கு அடுத்து இருக்கிற தமிழ்நாட்டில்தான் பன்னாட்டின் நிறுவனங்களில் இந்த நாட்டின் சட்டங்கள் பொருந்தாது என்று அரசு சொல்லிக் கொண்டிருக்கிறது. நிறுவனங்களும் சொல்லுகிறார்கள். தமிழ்நாட்டு அரசாங்கத்துடைய துறை முதலமைச்சர் என்ன சொன்னார்னா, சாம்சனுக்கென்று ஒரு சட்டம் இருக்கிறது, எனவே அந்த சட்டம் தான் இங்கே செல்லுமே தவிர நம் நாட்டு சட்டம் செல்லாது என்று அவர் அப்படி சொன்னார். அது சொல்லியிருக்க கூடாது, அப்படி சொன்னார். ஆனால் பன்னாட்டு நிறுவனங்களில் சங்கம் அமைக்க முடியும் என்பதை, சட்டத்தின் தடைகளை, சர்க்காரின் தடைகளை தாண்டி அடக்குமுறைகளை எதிர்கொண்டு கடந்த 20 ஆண்டுகளில் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் ஊண்டாயில் துவங்கி, ஃபாஸ்கானில் துவங்கி, நோக்கியாவில் துவங்கி, நோக்கியா சீமன்ஸில் துவங்கி, அங்கே இருக்கக்கூடிய சான்மீனா, பிஒய் சொல்ல பில்டிவர் ட்ரீம்ஸ், இப்போது புதிய ஃபாஸ்கான் தொழிற்சாலையில், அதே மாதிரி இங்கே இருக்கக்கூடிய எண்ணற்ற கிட்டத்தட்ட 120க்கும் மேற்பட்ட தொழிற்சாலைகள் இன்றைக்கு தொழிற்சங்கம் உருவாகுவதற்கு அடித்தளமிட்டது சிஐடி செங்கோடி இயக்கம் என்பது வரலாற்று பெருமை. 53 தொழிற்சாலைகளில் நம்முடைய காஞ்சிபுரம் மாவட்டத்தில் மட்டும் தொழிற்சங்கம் உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. 42 தொழிற்சாலைகள் அங்கீகரிக்கப்பட்டிருக்கிறது. ஏராளமான தொழிலாளிகளுடைய பணிநிரந்தரம் உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. சட்ட உரிமைகளை உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. இதற்கு பின்னால் குத்தான டிஸ்மிஸுகள், சஸ்பென்ஷன்கள், சிறை அடைப்புகள், கைதுகள், நீதிமன்ற அவமதிப்புகள், கட்டளை என்ற பெயரில் நீதிமன்றத்தில் அடைக்கப்பட்ட சம்பவங்கள் என்று வரலாறு நெடுக கடந்த 20 ஆண்டு காலத்தில் எழுத முடியாத ஒரு பெரிய வரலாற்று ஆவணங்கள் இன்றைக்கு உருவாக்கப்பட்டிருக்கு. இவையெல்லாம் எதிர்காலத்தில் இன்னும் தொழிற்சங்க உரிமை மறுக்கக்கூடிய புதிய நவதாராளமய கொள்கை, புதிய பொருளாதார கொள்கை, புதிய 4 தொழிலாளர் தொகுப்பு சட்டங்கள், இவை முழுவதுமே இப்போது இருக்கக்கூடிய வேலைநிறுத்த உரிமையை, இப்போது இருக்கக்கூடிய தொழிலாளர் பணிநிரந்தர உரிமையை, இப்போது இருக்கக்கூடிய சம்பள உரிமையை, கூட்டுப்பேர உரிமை முழுவதும் மோடி அரசாங்கம் அது கேள்விக்குறியாக்கக்கூடிய மோசமான பல காரியங்களில் ஈடுபட்டிருக்கிறது. நீங்கள் அப்ரண்டிஸ் ஆக்டையே நாசமாக்கிட்டாங்க. இனிமேல் பணிநிரந்தரம் என்பதே இல்லைங்கிறாங்க. நேரடி உற்பத்தியில் நீம், அதே மாதிரி நேப்ஸ் அப்ரண்டிஸ் என்று சொல்லக்கூடியவர்கள் தேசிய பயிற்சியாளர்கள் சட்டத்தை கொண்டு நேரடி உற்பத்தியில் ஈடுபடுத்தின் மூலமாக நிரந்தரமான தொழிலாளர்களுடைய வேலை உரிமையை மறுக்கிறார்கள். நிரந்தரமற்றவர்கள் மூலமாக ஒரு தொழிற்சாலைக்குள்ள 100 பேர் நிரந்தரம் என்றால் 5000 பேர் நிரந்தரமற்றவர்கள். அதன் மூலமான அடிமாட்டு கூலிக்கு சுரண்டல் என்பது உழைப்பு சுரண்டல் கொடூரமாக நடக்கிற உலகத்தின் மையப்பகுதியாக தமிழகம் வழங்கி கொண்டிருக்கிறது. ஏன் வெளிநாட்டு நிறுவனம் இங்கே வராங்கனாக்கா, சீப் லேபர், கொடூரமான சுரண்டலுக்கு மிக சிறந்த ஸ்கில் லேபர் இங்கே இருக்கிறாங்க, திறன்மிக்க தொழிலாளிகள். அதனால தான் இங்கே வராங்க. இங்கே ஏதோ அரசை பார்த்து, அமைச்சரை பார்த்து வரல. அவர்களுக்கு லாபம் எங்கே இருக்கோ வருவாங்க, இங்கே வந்திருக்கிறாங்க. அந்த லாபத்துக்கு ஆதரவான சட்டங்களை கொண்டு வரக்கூடிய காரியத்திலும் அதை அமலாக்கத்திலும் தான் மத்திய அரசாங்கமும் மாநில அரசாங்கமும் ஈடுபட்டு கொண்டிருக்கிறது. எனவே தொழிலாளி வர்க்கத்துடைய போராட்டம் என்பது அது ஏதோ பொருளாதார கோரிக்கை போராட்டம். மார்க்ஸ் சொன்னதை போல தொழிலாளி வர்க்கத்துடைய கூர்மை மிகுந்து இந்த பொருளாதார போராட்டத்திற்காக அவன் ஒருங்கமைக்கப்படுகிற போது
அரசியல் ரீதியான அம்சம் அதோடு இணைகிற போது ஒரு புரட்சிகரமான சக்தியாக தொழிலாளர்களுக்கு மாறும் என்பதற்கு எங்களுடைய கண் முன்னால் நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம். பல்வேறு தொழிலாளி வர்க்கம் என்று இடதுசாரி இயக்கத்தால் ஆகர்ஷிக்கப்படுகிறார்கள். குறிப்பாக இந்த போராட்டத்தினுடைய நிறைவாக நான் சொல்லுகிற போது, இந்த போராட்டம் முடிந்த பிறகு அந்த தொழிலாளிகள் ஒரு பாட்டை எழுதி அவர்கள் கானா பாட்டு வெளியிட்டிருக்கிறார். அந்த பாட்டு என்னவென்றால், அந்த தொழிலாளியே எழுதுகிறார், நியாயத்துக்காக போராடுற நாங்கள் எல்லாம், சாம்சன் தொழிலாளிகள் நாங்கள் எல்லாம் இப்போ கம்யூனிஸ்ட் பக்கங்க என்று அந்த பாடலை அவன் வெளியிடுகிறான். இப்போது எங்கு பார்த்தாலும் செங்கொடியினுடைய அலை வீசுகிறது. இளைஞர்களை ஈர்க்கும் சக்தியாக செங்கொடி இயக்கம் மாறி இருக்கின்றதற்கு சமீபத்தில் நடந்து கொண்டிருக்க இயக்கங்கள் முழுவதும் நாங்கள் கொடியில்லாமல் அந்த போராட்டத்துக்கு வருகிற போது கொடியோடு தான் வருவோம், கொடியோடு தான் நாங்கள் இந்த இயக்கத்தை நடத்துவோம் என்று செங்கொடியை தன் தோள் மீது சுமந்து கொண்டு இந்த போராட்டத்தை நடத்துகிறார்கள். எனவே இடதுசாரி ஒரு அரசியல் சக்தியாக உருவெடுக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு மலை திறந்த போராட்டத்திற்கு சாம்சன் தொழிலாளி வர்க்கத்தினுடைய போராட்டம் சரித்திர ஒரு நிகழ்வை நிகழ்த்தி இருக்கிறது என்பதும், இது ஒரு வர்க்க போராட்டம் என்கிற முறையில் ஒரு வர்க்கம் அமைப்பாக திரளுகிற ஒரு போராட்டத்தின் ஒரு பகுதி தான் சாம்சன் தொழிலாளி வர்க்கத்தினுடைய தொழிற்சங்க இயக்கத்தினுடைய போராட்டம். ஒரு வர்க்கத்துக்கு எதிராக திரளுகிற போராட்டம். ஆகவே தான் தனக்கு எதிராக திரளுகிற இந்த வர்க்கத்தை அமைப்பே இல்லாமல் அதை சுக்குநூறாக ஒடிப்பது, அது ஒன்றுமில்லாமல் ஆக்குவது என்று எதிரி வர்க்கமாக இருக்கிற அரசு, நீதிமன்றம், அதனுடைய சார்பு நிறுவனங்கள் எல்லாம் ஒரு பக்கம் இருக்கிறார்கள். அது எதிர்கொள்கிற வர்க்கமாக வர்க்க அமைப்பு என்கிற முறையில் சிஐடி இருக்கிறது, தொழிலாளி வர்க்க இயக்கம் இருக்கிறது, கம்யூனிஸ்ட் இயக்கம் இருக்கிறது. இந்த போராட்டம் இது ஏதோ ஒரு கட்டத்தில் நாங்கள் வெற்றி அடைச்சிட்டோம் கிடையாது. இது ஒரு இனிஷியல் ஸ்டேஜ், ஒரு துவக்கம் தான். இது ஒரு கிளாஸ் ஃபைட் என்கிற முறையில் இது தொடரும். பல வர்க்கமாக நாம் அமைப்பகத்தில் அந்த பாத்திரம் என்பது மேலும் கெட்டிப்படும். பொதுவாக தொழிலாளர்கள் போராட்டம், தொழிற்சங்க போராட்டம், ஊர்வல அனுமதி மறுக்கிறாங்க, அனுமதிக்க முடியாதுங்கிறாங்க. அப்படிங்கிற போது நம்ம அரசு கிட்ட தான் அனுமதி கேட்குறோம். ஆனால் அரசு இந்த சட்டப்படி எல்லாருக்கும் வழங்கக்கூடிய உரிமை, ஒரு அரசியல் கட்சிக்கு வழங்கக்கூடிய ஒரு ஜனநாயக இயக்கங்களுக்கான அனுமதி கூட தொழிற்சங்கன்னு போகிற போது அனுமதிக்க மாட்டாங்க. அது எந்த அளவுக்கு போகுதுன்னா, அரசு பயங்கரவாதம் அப்படிங்கிறது தனக்கு இருக்கிற சட்டத்தை அதிதீவிரமாக ஒரு பயங்கரமாக எதிர்த்தாக்குதல் நடத்துது தொழிற்சங்க இயக்கத்துக்கு எதிராக. அதனுடைய வடிவங்கள் பாருங்கள். கோர்ட்டில் அரசே போயிட்டு இவங்களுக்கு தொழிற்சங்க பதிவு தர முடியாதுன்னு சொல்கிறாங்க. இது ஒரு வகையான சட்ட ரீதியான ஒரு அடக்குமுறை. 2, தொழிற்சங்க தலைவர்களை நீங்கள் வெளியே விட்டால் தானே நீங்கள் இப்படி போராட்டம் நடத்துவீங்க. தொழிற்சங்க தலைவர் மீது தொடர்ச்சியாக வழக்குகளை போட்டுக்கொண்டே வருவது. அந்த வழக்குகள் எப்படி போடுறாங்கனாக்கா, கிட்டத்தட்ட என் பேரில் மட்டும் இதுவரையிலும் போடப்பட்ட வழக்குகள் எண்ணிக்கை அவங்க சொல்கிறது 52 வழக்குகள் பதிவு செய்திருக்கிறாங்க கடந்த 10 வருஷத்தில். சமீபத்தில் இந்த அரசு வந்த பிறகு மட்டுமே 20க்கும் மேற்பட்ட வழக்குகள். இந்த வழக்குகள் எல்லாமே கொலை மிரட்டல் வழக்கு, கொலை வழக்கு, வன்முறை வழக்கு, தொழிற்சாலை தீயிட்டு கொடுத்திய இந்த வழக்குகள்லாம் பார்த்தோன்னா அப்போ சமீபத்தை படித்தேன். ஒவ்வொரு கிளாஸும் உதாரணமாக 305 அப்படின்னாக்கா 2 வருஷம் ஜெயில், 146 அப்படின்னா 2 வருஷம் ஜெயில். இப்படி ஒவ்வொரு கேஸும் ஒரு வழக்கு, ஒரு போராட்டம்னாக்க நீங்கள் 8 வருஷம் உள்ளே போக வேண்டியது இருக்கும். இந்த வழக்குக்கு யாருன்னா போலீஸ், கவர்மெண்ட்டு தான் மனுதாரர். இப்படி ஒவ்வொரு வழக்கு போட்டுறாங்க. 2வது, தொழிலாளிகள் மேலே அச்சுறுத்தக்கூடிய வகையில் பாஸ்கரன் போராட்டத்தை என்ன பண்ணாங்கனாக்கா, கைது பண்ணி தொழிற்சங்க தலைவராக இருந்தாலும் நீங்கள் ரிமாண்ட் பண்ணலாம், வெளியே வந்துடுவாங்க. அப்படி பண்ணலை, கை விலங்கு போட்டு அவங்க வெளிப்படுத்துகிறாங்க. அப்படின்னா இதுதான் கதி, நீங்கள் அக்யூஸ்டாக கொண்டு போவீங்க அப்படின்னு தொழிலாளிகளுக்கு அவங்க காட்டுறாங்க. தொழிற்சங்க தலைவரை பற்றி கவலைப்படலை. அது வேலூர் சிறையிலிருந்து நீங்கள் உத்தரமேறு நீதிமன்றம் கொண்டு போகிற போது 2010ஆம் ஆண்டு நடந்த அந்த செப்டம்பர் மாதம் நடந்த அந்த நீதிமன்ற எங்களை கொண்டு போகிற போது நடத்தப்பட்ட ஒரு மனித உரிமை மீறல். அதே மாதிரி நீங்கள் தொழிலாளருடைய தலைவர்கள் மீது சிறைக்குள்ளேயே நாங்கள் ஜாமீன் கேட்டு பெயிலில் வரலான்னு வர்றபோது ஏற்கனவே இருக்கிற வழக்கை காமிச்சு மீண்டும் கைது, ஃபார்மர் அரெஸ்ட், அதாவது ஜெயிலுக்குள்ளேயே கைது. இப்படிங்கிற ஒரு புது ஃபார்முலா திமுக அரசாங்கம் 2010 எங்களுக்கு அப்போ தான் தெரியுது. வெளியே நீங்கள் நினச்ச ஜாமீன் சொல்ல வெளியே வர முடியாது. ஏன் இவ்வளோ கேஸ் போட்டு வச்சுறாங்கன்னா, நாளைக்கு ஒரு உள்ள போனீங்கன்னா ஒரு கேஸில் ஜாமீன் கொடுத்தா இன்னொரு கேஸ் அரெஸ்ட்டு. எத்தனை கேஸ் நீங்கள்? அப்புறம் இப்போ என்ன பண்ணிட்டாங்கன்னா, ஒரு தொழிலாளி மீது வழக்கு போட்டால் அவர் வெளியே வரணும்னா 2 பேருக்கு சொத்து பத்திரமுள்ள ஜாமீன் தேவை. இப்போ யார் பேர்லேயும் நாங்கள் உள்ளே போனால் வெளியே வர முடியாது. அவ்வளோ யாருலையும் பட்டா பத்திரம்லாம் கிடையாது. இது இன்னொரு வகை என்ன, நீங்கள் கடத்தின்னு போயிட்டு உங்களை சைலண்ட்டாக அடைச்சிடுவாங்க, யார்கிட்டையும் சொல்ல மாட்டாங்க. அப்புறம் அடைச்சிட்டு போகிற போது அங்கே வைக்கிற இடத்துல பயன்படுத்தக்கூடிய வார்த்தைகள், இந்த சபையில் பயன்படுத்த முடியாத வார்த்தைகள். அதாவது தாயை பற்றி, மனைவியை பற்றி, பிள்ளை பெற்ற வழிமுறைகளை பற்றி போலீஸ் பேசுகிற நாக்கூசான வார்த்தைகள். அது முழுதும் நீங்கள் அந்த இடத்துல யாராவது இருந்தாலும், ஏன்னா அந்த இடத்துல ஒன்று நீங்கள் திருப்பி பேசினா அவங்கள பிடிச்சி கைத்து பிடிச்சி உட்கார வச்சுடுவாங்க, சோல்டர் பிடிச்சி உட்கார வச்சுடுவாங்க. உட்கார்றான் ஒருமையில் தான், மரியாதை இதெல்லாம் இருக்காது, தள்ளுவாங்க, அடிப்பாங்க. பல முறை இப்படி அடி உதைப்பட்டிருக்கிறோம். இப்படி ஒரு யூனியன் லீடர்ஸ் அப்படின்னா சித்திரைக்கு உள்ளாக்குறது.
அவங்க மேலே என்ன கேஸ் போடுவாங்க? அடுத்த கேஸ்னால் 40 பஸ்ஸை கல்லால் அடித்தார்கள் அப்படின்னு ஃபாஸ்கானில் சவுந்தரராஜன் மீது என் மீதும் வழக்கு. நான் கேட்டோம், இந்த வயசில் நாங்கள் கல்லில் அடிக்கிறவங்களா? இப்படி ஒரு வழக்கு. இது மாதிரி பல வழக்கு. வீடுகளில் போயிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, போலீஸ் வந்து இந்த போராட்டத்தில் சமீபத்தில் அவங்க வந்து இந்த வீட்டில் வந்து போலீஸ் அனுமதி மறுக்கப்பட்டிருக்கிறது, இவர் வந்து அனுமதி மறுக்கப்பட்ட தலைவருடைய வீடுன்னு போலீஸ் வந்து எங்கள் வீட்டில் வந்து ஒட்டுறாங்க. நடுராத்திரியில் தொழிலாளருடைய வீட்டில் போய் நடுராத்திரியில் போய் அவங்க வந்து மன உளைச்சல் எல்லன்னருடைய வீட்டில் போயிட்டு அந்த குடும்பமே கிராமமே ஒரு 2 மணி நேரம் அல்லோகலப்பட்டுடுச்சு. கைத்து பிடிச்சி இழுத்துன்னு போகிறாங்க. இந்த போராட்டத்தில் பார்த்தீங்கன்னா பயங்கரவாதம் எந்த அளவுக்கு போச்சுன்னு சொன்னால், சாம்சனுடைய அந்த போராட்டத்தில் வந்து அந்த விபத்து கவிழ்ந்த வழக்கை பயன்படுத்தி அந்த வழக்கில் வந்து மறுநாள் வந்து என்னை கைது பண்ணி உள்ளே வச்சுட்டாங்க. எங்கள் சங்க நிர்வாகி வந்து ஆஸ்பத்திரியில் அடிபட்டுருக்கிறார். அவரை பாதுகாக்கிறதுக்கோசம் மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் போன ஆஃபீஸ் பேரரை கென் வச்சு கென் பாயிண்டில் தான் கைது பண்ணாங்க. அத்தனை நிர்வாகியும் தமிழக வரலாற்றில் தொழிலாளிகளையும் தொழிலாளி வர்க்க தலைவர்களையும் கென் பாயிண்டில் கைது பண்ணது இந்த அரசு தான். மீறி போனால் ஷூட் பண்ணிவிடுவேன் அப்படின்னு சொன்னாங்க. வேனில் உட்கார வச்சு சங்கத்தினுடைய தொழிலாளிகளுடைய தலைவர்களை. இது மாதிரி வந்து அதே மாதிரி நீங்கள் கூடவே முடியாது, எங்கேயுமே நடக்க முடியாது. நீங்கள் உங்களை சுற்றி போலீஸ் வந்துக்கிட்டே இருக்கும். சிஐடி அலுவலகம் இப்போ இது வந்து போலீஸால் சூழப்பட்டிருக்கிறது. உங்கள் ஆஃபீஸுக்குள்ளே வந்து யாரும் வந்து வேலை செய்ய முடியாது. அங்கே சுற்றி இருக்கணும், ஆஃபீஸ் வாடகை தர மாட்டேன்ட்டாங்க. இப்போ நீ முதல்ல காலி பண்ணுவான்றாங்க. சிபிஎம் ஆஃபீஸுக்குள்ளேயே போலீஸ் வந்து பாதுகாப்பு போடப்பட்டிருக்குது. பாதுகாப்புனா நாங்கள் உள்ளே இருக்கிற போது வெளியே வராமல் இருக்குது. இப்படி வந்து போலீஸ் அச்சுறுத்தல், வீடுகளுக்கு அச்சுறுத்தல், இப்படி வந்து நீங்கள் வந்து கடுமையான வந்து உள்ளத்திலே அடிக்கிறது, கையை உடைச்சிடுவோம், காலை உடைச்சிடுவோம், குண்டாசல் போடுவோம்னு சொல்லி மிரட்டது, குண்டாசல் போடுறதுக்கு முடிவு பண்ணுறாங்க. இதை ஒரு செய்தியாக பரப்புகிறாங்க. எனவே மன ரீதியாகவும் வழக்கு ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் வார்த்தை ரீதியாகவும் சமூகத்தில் வந்து பொதுவெளியில் நீங்கள் நடக்க முடியாத அளவுக்கும் தொழிலாளிகள் மீது கிட்டத்தட்ட எல்லா தொழிலாளிகள் மீது அங்கே வழக்கு போடப்பட்டிருக்கிறது. தொழிலாளிகள் மீது ஒரு பயங்கரவாதம் கட்டமைத்து விடப்பட்டிருக்கிறது. இப்போ வந்து நான் கடந்த ஒரு 11 மாத காலமாக காஞ்சிபுரம் மாவட்டத்தில் எல்லா கட்சியும் மாநாடு நடத்தலாம், ஊர்வலம் நடத்தலாம், பொதுக்கூட்டம் நடத்தலாம், அனுமதிக்கப்பட்டதில் பண்ணலாம். ஆனால் சிஐடி தொழிற்சங்க இயக்கத்திற்கு மட்டும் எந்த விதமான அனுமதியும் கிடையாது, தடை செய்யப்பட்டாச்சு. இந்தியாவிற்குள் பாலகிருஷ்ணன் அவர்கள் கட்சியினுடைய மார்க்சிஸ்ட் கட்சி மாநாடு சொன்னார் பாருங்க, இங்கே என்ன அறிவிக்கப்படாத எமர்ஜென்சியா? அங்கே வந்து எமர்ஜென்சியாகவே அமலாகி கொண்டிருக்கிறது. எல்லாமே தடை செய்யப்பட்டிருக்குது, எல்லாமே வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்குது. ஒரு சாதாரண ஆர்ப்பாட்டத்தை நாங்கள் வந்து உயர்நீதிமன்றத்துக்கு போனோம். எஸ்எஸ் எலக்ட்ரானிக்ஸ் சமீபத்தில் ஒரு 20 நாளைக்கு முன்னே உயர்நீதிமன்றம் அவங்க கூப்பிட்டு கேட்டாங்க, ஊர்வலம் நடத்துவதற்கும் ஆர்ப்பாட்டம் நடத்துவதற்கும் அரசியலமைப்பு சட்டம் கொடுக்கப்பட்டிருக்கிற 19வது விதி 21வது விதி இந்த கருத்து சுதந்திரத்தை எப்படி மறுக்க முடியும்னு கேட்டாங்க. இல்லை அவர் மேலே வழக்கு அதெல்லாம் கிடையாது, அனுமதி கொடுங்கன்னாங்க. கடைசியாக நீதிமன்றம் உத்தரவிட்டு தான் ஒரே ஒரு ஆர்ப்பாட்டத்தை நாங்கள் அனுமதி இப்போ கொடுத்தாங்க. அடுத்து நடந்த போராட்டம் இப்போ அனுமதி மறுக்கிறாங்க. எனவே வந்து அரசு பயங்கரவாதம் கிட்டத்தட்ட கார்ப்பரேட்டுக்கு ஆதரவாக நீங்கள் எதிர்த்து நின்றார். ஒரு சாதாரணமான அரசியல் கட்சியாக இருக்கிற போது அரசனுடைய முழு குணம் தெரியாது. அரசுக்கு எதிராக கார்ப்பரேட்டுக்கு எதிராக மக்கள் இடதுசாரி அரசியலாக ஒரு ஜம்பாக வரப்போது, ஒரு கிளாஸாக ஆர்கனைசேஷனாக மாறுற போது அடக்குமுறை என்பது கொடூரமாக இருக்கும். அது இதுவரையும் சந்திக்காத அடக்குமுறையாக இருக்கும் என்பதுதான் காஞ்சிபுரம் டிஸ்ட்ரிக்ட்ல வந்து இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு வரோம். இந்த அடக்குமுறைகள் முழுவதையும் எதிர்கொள்வதற்கு மிகப்பெரிய பொருளாதார தேவை இருக்கிறது. அதே மாதிரி வந்து சகோதர ஆதரவு தேவைப்படுகிறது. பயங்கரவாதத்தை எதிர்கொள்வது என்பது ரகசிய அணுகுமுறைகள் தேவைப்படுகிறது. வழக்கமான ஓப்பன் அப்ரோச்மெண்ட் என்பது தேவைப்படவே முடியாது. என்னுடைய ஃபோன் டே டு டே இதுக்காகவே பல உளவாளிகள் போடப்பட்டிருக்காங்க தொழிற்சங்க தலைவர்கள் சுற்றி. இதில் வந்து உங்களுடைய கண்காணிப்பு என்பது கட்டுப்படுத்தப்பட்டிருக்கு. அவங்க சொல்கிறாங்க, நீங்கள் எங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள் வந்திருக்கிறீர்கள் அப்படிங்கிறாங்க. அப்படின்னா அரசு பயங்கரவாதம் வந்து எங்கள் ஆஃபீஸை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்துட்டாங்க. எங்களுடைய எல்லா மண்டபங்கள்லையும் இப்போ ஸ்ட்ரைக் பண்ண முடியாதுன்னு என்ன பண்ணிட்டாங்கன்னா, அந்த மாவட்டம் முழுவதும் தொழிலாளி இப்போ வேலைவெட்டி ஸ்ட்ரைக்கு வந்து எந்த பொது இடத்துலையும் கூட முடியாது, தனியார் இடத்துல கூட முடியாது. நாங்களே வாங்கி வச்சிருக்கக்கூடிய சொந்த இடத்துல கூட நீங்கள் வந்து வேடத்தை உட்கார முடியாது, கைது பண்ண வந்துட்டாங்க. எனவே வெளி உலகத்திலே நடமாடவே கூடாது என்கிற ஒரு படுமோசமான ஒரு பயங்கரவாதத்தை இன்றைக்கு வந்து காஞ்சிபுரம் டிஸ்ட்ரிக்டில் அறிவித்து அமலாகி கொண்டிருக்கிறது. நீங்கள் எங்கே போய் பேசுவீங்க? பொதுக்கூட்டம் போட்டு அதெல்லாம் நாங்களே சொந்தமாக மைக் வாங்கிட்டோம், இல்லைன்னா வாய் மூலமாக தான் பேசுகிறோம், அத்துமீறி தான் வந்து தொழிலாளிகளை சந்திக்கிறோம். இது எல்லாத்துக்கும் வழக்காகினே இருக்குது இந்த பக்கம். எனவே வந்து நீங்கள் வந்து எந்த பக்கம் திரும்பினாலும் அப்போ சொந்தமாக ஒரு இடத்தை வாங்காமல் சொந்தமாக ஒரு அலுவலகத்தை, இப்போ மண்டபங்களில் பேரை கூட்டம் போட முடியாது, மண்டபங்கள் ஃபுல்லாக சொல்லிட்டாங்க யாருக்கும் உங்களுக்கு பேரை கூட்டம் நடத்தாதீங்கன்ட்டு, அனுமதி தராதுன்ட்டு. மீறி யாராவது ஒருத்தர் தந்தாருன்னா அந்த பேரவை கூட்டத்துக்குள்ளேயே போலீஸ் வந்துடுறாங்க கேமரா தூக்கின்னு. அந்த மண்டபத்துக்குள்ள ரகசிய ஹோட்டலில் ரூம் எடுத்து போட்டால் ஹோட்டலில் சிசிடிவி கேமரா மூலமாக என்ன கூட்டம் நடந்துங்கிற தகவலை சேகரிக்கிறாங்க. இப்போ எப்படி செயல்படுறது அப்படின்னா, இந்த அடக்குமுறைகளுக்கு ஏற்றவாறு எங்களுடைய பயங்கரவாத அணுகுமுறைக்கு ஏற்ற ஒரு புதிய அணுகுமுறையை நாங்கள் உருவாக்கி கொண்டிருக்கிறோம், உருவாக்கி செயல்பட்டு கொண்டிருக்கிறோம். உண்மையிலேயே வந்து சொன்னாக்கா இந்த அரசு சமூக நீதி அரசோ திராவிட மாடல் அரசுலாம் சொல்கிறாங்க, தொழிலாளர் அதெல்லாம் எதுவுமே கிடையாதுங்கிறதுக்கு நான் வந்து ஃபேக்ட்ரி தொழிலை மட்டும் சொல்லலை. இப்போ வந்து போக்குவரத்து தொழிலாளர்களுக்கு வந்து ஏன் வந்து ஆயிரக்கணக்கான கோடி ரூபாய் பாக்கி வச்சுருக்கிறாங்க, தரமாட்டுறாங்க, அவங்க பணத்தை
எடுத்து இவங்க வந்து அரசாங்கம் நடத்திக்கிறாங்க. தொடர்ந்து போராட்டம் பண்ணுறாங்க. ஆனால் கைது செய்யப்படுறாங்க. அவன் பணத்தை அவன் கேட்டு போகிறான்னு கைது. மக்களை தேடி மருத்துவம் அந்த தொழிலாளி ஃபுல்லாக எல்லா விதமான சலுகையை பயன்படுத்தி அந்த தொழிலாளி ஃபுல்லாக வந்து நீங்கள் அரெஸ்ட் பண்ணுறீங்க. அவனுக்கு வந்து 4000 ரூபாய் 3000 ரூபாய் அவனுக்கு சம்பளம். இது என்ன அரசு இது? அதே மாதிரி அங்கன்வாடி தொழிலாளிகள் வந்து தங்களுடைய அதிகாரியை பார்க்க போராட்டம் நோக்கி தலைமை செயலகத்தை நோக்கி அவங்க வந்தாங்கனாக்கா அந்த தொழிலாளிகளுடைய சாலையிலேயே மாநிலம் முழுவதும் கைது செய்யப்படுறாங்க. இது என்ன அநியாயம்? உள்ளாட்சி ஊழியர்களுக்கு வந்து குறைந்தபட்ச ஊதியத்துக்கும் குறைவாக ஒரு சட்டத்தை இவங்க போடுறாங்க இந்த அரசாங்கம். ஆனால் உள்ளாட்சி தான் நல்லாட்சின்னு இவங்க சொல்கிறாங்க. அவன் வந்து மலத்தை வந்து இன்றைக்கி வந்து இறங்கி கழுவி பல பேர் செத்து போய்க்கிறான் தமிழ்நாட்டில். ஆனால் சட்டம் இருக்குது, இருக்கக்கூடாது. அந்த தொழிலாளிகளுக்கு குறைந்தபட்ச கூலி கூட கிடையாது இவங்க சொல்கிறாங்க. உள்ளாட்சிகளில் வந்து நிரந்தர தொழிலாளிகளே கிடையாதுன்னு அவங்க அறிவிக்கிறாங்க. அதே மாதிரி நீங்கள் வந்து அனைத்து மின்சார வாரிய தொழிலாளிகள் அவங்களுடைய எந்த விதமான ஊதியம் கிடையாது. ஊதியம் இல்லைங்கிறது மட்டும் இல்லை, ரிட்டைர்மெண்ட் ஆகி 75,000 காலிகள் நிரப்ப மாட்டேறாங்க. வேலை பணி திணிக்கப்படுகிறது. எனவே வந்து இந்த அரசு எல்லா விதமான தொழிலாளிகளுக்கும் எதிராக அவங்க ஒப்புக்கொண்ட அடிப்படையில் கூட குறைந்தபட்ச நியாயத்தோடு இது தொழிலாளர்களுக்கு அரசம் கிடையாது, தொழிலாளர் அரசு. இன்னும் சொல்லப்போனால் இல்லைனா கூட பரவாயில்ல, நேர் எதிராக பாரதிய ஜனதா கட்சியினுடைய பாஜக அரசாங்க பொருளாதார கொள்கையை அமல்படுத்துகிற முதன்மை அரசாக தொழிலாளி வர்க்க விரோத அரசு தான் நடைமுறையில் எல்லா வகையும் நிரூபித்துக் கொண்டிருக்கிறது. இது அரசியல் புரசலாம் கிடையாது, பகிரங்கமாக சொல்றேன். பாருங்க, இப்போ சாதாரண தொழிற்சங்கம் பதிவு பண்ற விஷயத்துல அவங்க தரலையே. நான் கோர்ட்ல போயிட்டு குட்ரா அப்படின்னு கோர்ட் சொன்ன பிறகு கொடுக்க போறியா இல்லையா அப்படிங்கிறத உத்தரவு. அது அதுவும் நாள் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. இத்தனை நாளில் குர்றான்னு சொன்ன பிறகு இவங்க கொடுத்தாங்க. கடைசி நாள் கடைசி நிமிடம். சட்டப்படி பார்த்தா அதுவே நீதிமன்ற மீறி இருக்கிறாங்க. அவங்க குள் தான் கொடுக்கணும். 26 முன்னே கொடுத்துருக்கணும். அவங்க 27 அது வந்து தீர்ப்புக்கு எதிரானது தான். இதுதான் அரசனுடைய அடையாளங்கள். இவங்க இந்த காலகட்டத்தில் வந்து நடத்தின எல்லா போராட்டையும் அடக்கி ஒடுக்கியிருக்கிறாங்க. எந்த போராட்டம் அடக்கப்படலை? போக்குவரத்து போல அடக்கப்பட்டிருக்கிறது. தொழிலாளி வர்க்கத்துடைய தொழிற்சாலை தொழில் போராட்டம் மறுக்கப்பட்டிருக்கிறது. முறைசாரா தொழில் போராட்டம் மறுக்கப்பட்டிருக்கிறது. இன்னும் சொல்ல போனால் பொருளாதார ரீதியான ஒரு தாக்குதல் இந்த ஆட்சி நடத்தியிருக்கிறாங்க. அதாவது கிட்டத்தட்ட லட்சக்கணக்கான முறைசாரா தொழிலாளிகளுடைய பல ஆண்டுகளாக சேமித்த அவர்களை பற்றிய டேட்டா அதை வந்து ஆன்லைனில் அழிச்சிட்டாங்க இந்த அரசு. அதன் மூலமாக அவர்கள் கொடுக்க வேண்டிய பணத்தை இல்லாமல் ஆக்கியிருக்கிறார். இது இன்னொரு விதமான முறைசாரா தொழில் மீதான தாக்குதல் இது. எனவே இது ஒரு முறை 2 முறை இல்லை, பன்முக தாக்குதல் தொழிலாளர்களுக்கு தொடுக்குது இந்த அரசாங்கம். முதலமைச்சரே சட்டசபையில் அப்படிதான் வந்து சொன்னார், லட்சம் போராட்டங்கள் இந்த காலத்தில் நடந்திருப்பதாக. ஆனால் அந்த லட்சியத்திற்கு நடந்த போராட்டங்கள் ஏதாவது அனுமதிக்கப்பட்டதா என்பதை அவர் பட்டியலிட முடியாது. அதிமுக நடத்துகிற போராட்டம், விடுதலை சிறுத்தை கட்சி நடத்துகிற போராட்டம், திமுக கட்சிக்கார் நடத்துகிற போராட்டம் அல்லது ஆதரவு இயக்கங்கள் அதெல்லாம் வந்துட்டு கூட்டிட்டு சலவை சொக்கா கலையாமல் கலைஞ்சு போற முடிய இந்த ஊர்வலத்தை நடத்திட்டு, உதாரணமாக பாருங்களேன், இவருடைய பவள விழா மாநாடு காஞ்சிபுரத்தில் நடக்குது. சாம்சங் ஸ்ட்ரைக் நடந்துருக்குது. 15,000 பேர் அந்த மாநாட்டுக்கு வந்து மாவட்டம் ஃபுல்லாக அங்கங்கே ரோடை நிறுத்திட்டு அந்த காஞ்சிபுரத்தினுடைய பச்சைவாச மைதானத்துக்கு போகிறாங்க. அதே ஊரில் அதற்கு 2 தினங்களுக்கு முன்பாக ஒரு 1000 தொழிலாளிகள் ஒரு சந்து பொந்தில் வந்து உண்ணாவிரதத்துக்கு போராட்டம் கேட்டால் தரமாட்டேன்னு சொன்னாங்க. இதுதான் பவள விழா மாதிரி நடத்தின போராட்டங்களுக்கு மாநாட்டுக்கு தான் திமுக ஆட்சியில் அனுமதி கொடுத்துருக்காரு தவிர போக்குவரத்து தொழிலை ஏன் சிபிஎம் நடத்தின ஒரு சாதாரண ஆர்ப்பாட்டத்தை நீங்கள் வந்து அனுமதி மறுத்தீங்க? அந்த லட்சத்தில் அதிகம் வராது. சரி, தொண்டர்கள் ஒரு 1000 பேர் அவங்க கட்சி மாநில மாநாட்டில் தொண்டர் ஊர்வலம் தான் உங்களுக்கு தெரியும். வழக்கமான ஒரு நாள் ரோட்டில் போவாங்க. தொண்டர்னா ஒரு டிசிப்ளின், ஒரு வரிசையாக ஒழுங்கமைக்கப்பட்ட சாலையின் ஓரமாக போகிற ஒரு சாதாரண அரை மணி நேர நிகழ்விற்கு இந்த அரசு அனுமதி மறுத்து விட்டது. இதில் இந்த லட்சத்தில் அந்த ஒரு போராட்டம் வருமா? போராட்டமே கிடையாது. ஊர்வலம் கூட என்ன, தன் உடை அணிந்து கொண்டு அவன் ரோட்டில் ஓரம் நடந்து போகிறான். காக்கை நடக்கலாம், பன்றி நடக்கலாம், நாய் நடக்கலாம், ஆனால் நாகரிக மனிதன் நடக்கக்கூடாதுன்னு சொல்வதுதான் அரசாங்கத்தினுடைய தொழிலாளிகளுடைய போராட்டத்துக்கு லட்சம். இது முழுக்க முழுக்க சட்டசபையில் சொல்லப்பட்ட அப்பட்டமான பொய். இவர் அனுமதி கொடுத்திருந்தா ஏன் ஹைகோர்ட்டில் எஸ்எஸ் எலக்ட்ரானிக்ஸ் தொழிலாளிகளுடைய நியாயமான உண்ணாவிரத போராட்டத்திற்கு நீதிமன்றத்துக்கு நாங்கள் சொல்ல வேண்டிய அவசியம் வந்தது? நீதிமன்றத்துக்கு போய் தானே நீங்கள் அனுமதி கொடுத்தீங்க. வழக்கமாக கொடுக்க வேண்டிய ஊர்வலத்துக்கு அனுமதி இல்லை, வழக்கமாக கொடுக்க வேண்டிய தொழிற்சங்க பதிவுக்கு அனுமதி இல்லை, வழக்கமாக நடத்துகிற ஸ்ட்ரைக்குக்கு அனுமதி கிடையாது. எனவே அவர்கள் சொல்லுவது லட்சக்கணக்கான போராட்டம் என்பதெல்லாம் அது உண்மைக்கு உதவாத ஒரு வாதங்கள். இந்த போராட்டத்தை பொறுத்தவரையிலும் எந்த ஒரு உற்பத்தி பொருளும் உலகத்தில் அந்த பொருளில் உற்பத்தியை நீங்கள் சட்டத்தின் மூலம் அடக்குமுறையின் மூலம் எடுக்க முடியாது. அந்த உற்பத்தியின் மிக உற்பத்தி சக்தியாக இருக்கிற தொழிலாளர்கள் தான். அந்த தொழிலாளர்களுடைய அடிப்படையான வர்க்க உரிமைகள் மீது நீங்கள் கை வைக்கக்கூடாது என்பதைத்தான் சாம்சன் போராட்டம் தெரிவித்திருக்கிறது. கை வைத்தால் தொழில் அமைதி வராது என்பதையும் சாம்சன் போராட்டம் சொல்லியிருக்கிறது. எனவே தொழில் அமைதி யார் கையில் இருக்கிறது என்பதை அரசு முடிவு செய்து கொள்ள வேண்டும் என்கிற ஒரு பந்தை அவர்கள் பக்கம் திருப்பி கொடுத்திருக்கிறது சாம்சன் போராட்டம். எனவே தொழில் அமைதி என்பது தொழிலாளி வர்க்கம் போராடி தன்னை தக்க வைத்துக் கொள்ளும் என்பதற்கு சாம்சன் ஒரு உதாரணம். அடுத்தடுத்து தொழிலாளர்களும் அதை சாதிக்கும். 2, பன்னாட்டு நிறுவனங்கள்
ஒரு நாட்டுக்குள் வருகிற போது, உதாரணமாக கொரியாவுக்குள் போகிற ஒரு நிறுவனம் வந்து வெளிநாட்டு நிறுவனம் வந்து அந்த நாட்டு சட்டத்தை மதிக்காமல் அங்கே இருக்க முடியாது. அதே மாதிரி இந்தியாவுக்குள்ள எந்த நாட்டினும் இந்த நாட்டு சட்டத்தை மதிக்க வேண்டும் என்கிற ஒரு சட்ட கலாச்சாரத்தை அவர்கள் பின்பற்ற வேண்டும். இந்த நாட்டு கான்ஸ்டியூஷனை மதிக்காமல் நீ யாரும் இருக்க முடியாது என்பதை, அப்படி இருப்போம் என்று சொன்ன இருமாப்பும் படைத்தவர்களுக்கு இரும்பு அடி அடித்திருக்கிறது சாம்சன் தொழிலாளர்களுடைய போராட்டம். கான்ஸ்டியூஷன் தான் இங்கு மேலானதை தவிர கார்ப்பரேட்டுகள் அல்ல என்பதை அரசு செய்ய வேண்டிய கடமையை ஒரு தொழிலாளி வர்க்கம் செய்திருக்கிறது. அது எதிர்காலத்திலும் செய்யும். 3, தொழிற்சங்க இயக்க எங்களுடைய அனுபவத்தில் ஒவ்வொரு நாளும் நாங்கள் புதுப்பித்துக் கொண்டே இருக்கிறோம். ஒவ்வொரு நாளும் நாங்கள் பலமடைந்து கொண்டே இருக்கிறோம். சாம்சன் போராட்டம் இதுவரையும் நடந்து கடந்த பல்லாண்டுகால போராட்டத்தினுடைய ஒட்டுமொத்த ஒரு பெரும் ஆயிரக்கணக்கான பலத்தை தொழிலாளி வர்க்க போராட்ட தலைமைக்கு கொடுத்திருக்கிறது. எங்களை போன்ற ஊழியர்களுக்கு பெரும் நம்பிக்கை கொடுத்திருக்கிறது. அரசியல் மாற்றமும் இடதுசாரி மாற்றமும் வர்க்க ரீதியான மாற்றங்கள் என்பது அது தவிர்க்க முடியாத ஒன்று. மிக விரைவாக அதை அடைய முடியும். அடுத்த தலைமுறை அந்த திசை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது என்கிற ஒரு நம்பிக்கை இந்த போராட்டம் கொடுத்திருப்பதன் மூலமாக எங்களுடைய செயல்பாடுகள் அடக்குமுறை எதிர்கொள்வதற்கான ஒரு மிகப்பெரிய ஒரு பலத்தை இந்த போராட்டம் கொடுத்திருப்பதன் மூலமாக ஏராளமான இளம் தலைமுறை தொழிற்சங்க இயக்கத்தில் ஈடுபட முன்வர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். இந்த போராட்டம் அதற்கான உந்து சக்தியாக அமைந்திருக்கிறது.